கிறிஸ்து சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதன் வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருக வருக என்று வரவேற்கிறோம். அப்பா 1971 ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை நிறுவினார். அந்த காலகட்டத்தில் வேத அறிவு மிகவும் குறைவாக இருந்ததினால் அப்பாவும் மற்ற தலைவர்களும் சேர்ந்து வேதத்தை போதிக்கிற ஒரு பணியிலே அதிகமாய் ஆர்வம் காட்டினார்கள். 1977 வேநீர்கால விடுமுறை காலத்தில் கோடைக்கால வேத பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இதை சம்மர் ஸ்டடி ப்ரோக்ராம் என்று அழைத்தோம். இதில் ஏறத்தாழ 150 பேர் பங்கு கொண்டனர். இது எங்கே நடந்தது என்றால் தஞ்சை கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் ஞாயிறு முதல் ஞாயிறு வரை 8 நாட்கள் இது நடைபெற்றது. இதேவித திட்டம் அடுத்து 3 முறை நடைபெற்றது. 1978, 1979, 1984. இதில் அப்பா பயன்படுத்திய பாடக்குறிப்புகளே இன்றைக்கு பைபிள் அடித்தளம் என்ற பெயரில் வெளிவருகிறது. இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்க ஆரம்ப ஜெபத்தை நமக்கு செய்வதற்கு நம்மிடம் அங்கிள் குணசேகரன் வந்திருக்கிறார்கள். அங்கிள் குணசேகரன் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேல் ஊழியம் செய்து ஊழியராக இருந்து இன்று ஓய்வு பெற்று அவர்கள் தொடர்ந்து அப்பாவுடன் ஊழியத்திலே இருக்கிறார்கள். அங்கிள், நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அங்கிளுடைய மகனும் மருமகளும் ஸ்கடர் மெமோரியல் ஹாஸ்பிட்டலிலே மருத்துவராக பணிபுரிகிறார்கள். அங்கிளுடைய மகளும் மருமகனும் சிஎம்சி ஹாஸ்பிட்டலிலே மருத்துவ பணியிலே பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கு 4 பேரப்பிள்ளைகள் உண்டு. அங்கிள், நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகலத்தையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற எங்கள் தேவன் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரே 1977 78, 79, 1984 ஆகிய ஆண்டுகளில் ஆண்டவரே கர்த்தாவே பிளஸ்ஸிங் யூத் மிஷன் மூலமாக ஆண்டவரே சம்மர் ஸ்டடி ப்ரோக்ராம் என்று கர்த்தாவே நடத்த நீ திட்டம் கொண்டதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிலே கூட ஆண்டவரே ஸ்டாலின் ஆண்டவரே கர்த்தாவே வல்லமையாய் உடைய கரத்திலுள்ள துலக்கமான ஆயுதமாக உடைய கரத்திலுள்ள வல்லமையான ஆயுதமாக பயன்படுத்தினதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதில் பங்கு பெற்ற பல நூறுகள் ஆண்டவரே உலகத்தின் பல பகுதிகளில் ஆங்காங்கு உங்களுக்கு நல்ல சாட்சிகளாய் விளங்கி வருகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, குத்து விளக்குகளாய் உமக்கென்று ஒளி வீசி கொண்டிருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அதிலே பங்கு பெற்ற லினட்டாக்கா கூட ஆண்டவரே இந்த செய்தியெல்லாம் ஆண்டவரே தமிழ் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு கடந்து போனால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு ஒரு பெரிய பாரத்தோடு கூட ஆண்டவரே கர்த்தாவே இந்த கூடுகையினுடைய கர்த்தாவே சர்மன் அவுட்லைன்ஸ் எல்லாம் ஆண்டவரே இந்த பாடக்குறிப்புகளை கர்த்தாவே இங்கே ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து தன்னுடைய சரீர பலவீனத்தின் மத்தியிலும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவரே அதை மொழிபெயர்த்து ஆண்டவரே அதை இப்போ கடைசி வரை பிழைத்திருத்தம் பண்ணி இந்த புத்தகம் வெளிவர காரணமாக இருந்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அவளும் கூட கர்த்தா அதே போல் அண்ணனும் கூட ஆண்டவரே பாவையான வேலைகளுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவரே கர்த்தாவே தன்னுடைய சரீர பலவீனத்தின் நடுவிலும் கூட ஆண்டவரே இதற்காக நேரம் ஒதுக்கி கர்த்தா பிரயாசப்பட்டு இது வெளிவர செய்தார்கள். ஆண்டவரே அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ரெக்கார்டிங் நல்ல முறையில் நடந்து முடிய உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே மின்சாரம் தடை இல்லாமல் கிடைக்க உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா கருவிகளும் சரியாய் செயல்பட உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் சரியாய் நடப்பித்து ஆண்டவரே உமது நாமத்தை மாத்திரம் மையப்படுத்திக் கொள்ள வேணுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. புல் உலர்ந்து பூவுதிரும்,
நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு நமக்கு செய்தியை அளிக்க வந்திருக்கிறவர் ஆண்டி லினட்டா சம்பத்குமார். ஆண்டி, நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். 1973 ஆண்டு முதல் தன்னுடைய திருமணத்துக்கு முன்பாகவே ஆண்டி இந்த ஊழியத்தில் மிகவும் ஆர்வமாக பங்கேற்று இருந்தது நமக்கு மறக்க முடியாத ஒரு காரியம். அவர்களது அன்பு கணவர் 22 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவரிடத்திலே சென்றார். அங்கிள் சம்பத்குமார் எனக்கு மிகவும் பிரியமான ஒரு அங்கிள். அவர்களது ஒரே மகள் ஷைலா, அவர்களுடைய மருமகன் ஐசக், அவர்கள் இருவரும் இன்றைக்கு தீவிரமாக வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய பேரன் சான்சோ கோயம்புத்தூரில் கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருக்கிறான். ஆண்டி தனது மிகுந்த பலவீனத்திலும் இப்புத்தகத்தை தமிழாக்கம் செய்துள்ளார்கள். ஆண்டி, உங்களுக்கு மிகவும் நன்றி. அவர்களது முழு முயற்சி இல்லாமல் இப்புத்தகம் வெளிவந்திருக்க வாய்ப்பே இல்லை. இப்பொழுது ஆண்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பைபிள் அடித்தளம் புத்தக வெளியீட்டில் கலந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த புத்தகம் வெளிவருவதற்காக ஜெபித்த ஸ்டான்லியான் பைபிள் ஃபேமிலிக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1977, 78, 79 ஆகிய 3 ஆண்டுகளும் தஞ்சாவூரிலும் 1984 ஆண்டு கோத்தகிரியிலும் ஸ்டான்லி அண்ணன் நடத்திய வேத பாடங்களின் தொகுப்பே இந்த நூல் ஆகும். ஒவ்வொரு ஆண்டு வேத பாடத்திலும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை கற்பிக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு கோணத்தில் விவரிக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் அண்ணன் கைப்பட எழுதியவை A4 தாள்களில் நகல் எடுக்கப்பட்டு பைபிள் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் 4 வால்யூமாக உள்ளன. இதை அனைவரும் வாங்கி பயனடையுங்கள். இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்க்க கர்த்தர் எனக்கு அளித்த கிருபைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றியை ஏறெடுக்கிறேன். 2015 ஸ்டான்லி அண்ணன் இந்த புத்தகத்தை தமிழில் மொழியாக்கம் செய்ய சொன்னார்கள். அப்பொழுது நான் ஒரே ஒரு ஆண்டிற்கான வேத பாடத்தை மட்டும் மொழிபெயர்த்து அண்ணனுக்கு அனுப்பினேன். ஆனால் அண்ணனும் அதை திருத்தவில்லை, நானும் தொடர்ந்து எழுதவில்லை. மீண்டும் 2020 அண்ணன் மீண்டும் அதை எழுத சொன்னார்கள். அப்பொழுது மீதி 3 ஆண்டு வேத பாடங்களையும் மொழிபெயர்த்து விட்டு பிறகு 2015 எழுதியதை இன்னும் சற்று அழகாக்க விரும்பி மீண்டும் ஒருமுறை முழுவதையும் கைப்பட எழுதினேன். இப்படியாக 4 ஆண்டு வேத பாடங்களையும் தமிழில் மொழிபெயர்த்து 2022 அது நிறைவு பெற்றது. ஆனால் இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கும்போது நான் அதிகமாக நோய்வாய்ப்பட்டேன். என் கண்களில் 2 கண்களிலும் கேட்ராக்ட் சர்ஜரி முடிந்து பின்பு சில மாதங்களுக்கு பின் அதிகமாக கண்வலி வந்தது. அதன் பிறகு பார்த்தால் அதில் லென்ஸுக்கு மேலே இன்னொரு படலம் வந்திருக்குதுன்னு சொல்லி திரும்பவும் லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இன்னும் சில நாட்களுக்கு பிறகு கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன். அது முடிந்த பிறகு சில மாதங்கள் இருமல் தீரவே இல்லை. அதன் பிறகு 2021 டிசம்பரில் டெங்கி ஃபீவர் வந்து என் பிளேட்லெட்ஸ் 10,000க்கும் குறைவாக போய்விட்டது. அதன் பிறகு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்ந்து 3 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தேன். கர்த்தரது கிருபையால் சுகம் பெற்று வந்தேன். மீண்டும் எனக்கு எலும்பு தேய்மானத்தினால் கைவலி, முதுகு வலி, கழுத்து வலி என்று அநேக நாட்கள் கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தருவார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுவார். கர்த்தர் ஒவ்வொரு தடவையும் ஒரு புது பலனை தந்து அந்த புத்தகத்தை எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணி முடிக்க எனக்கு உதவி செய்தார்.
இவற்றை தட்டச்சு செய்து கொடுத்த பிரதர் குணசேகரன் அவர்களுடைய சேவை மிகவும் பெரியது. அவர் டைப் பண்ணி அனுப்புனதை நான் திருப்பி என்ன செய்வேன், கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபோன்லேயே அவருக்கு கரெக்ஷன்ஸை சொல்லுவேன். அப்போ அவர் கம்ப்யூட்டரில் அந்த கரெக்ஷன் செய்திருவார். எத்தனை தடவை சொன்னாலும் பொறுமையாக செய்வார். அவருக்கும் உடல் பலவீனம் உண்டு. அவருடைய மனைவியை நோய்வாய்ப்பட்டவர்கள். ஒருமுறை அவர் தலையில் அடிபட்டு தலையில் ஸ்டிச்சஸ் எல்லாம் போடப்பட்டிருந்தது. ஆனால் அவர் பொறுமையாக எல்லாவற்றையும் செய்வார். ஒரு நாள் 6 மணி நேரம் தொடர்ந்து ஃபோனில் கரெக்ஷன் சொன்னேன். அப்பொழுதும் அவர் சலிக்காமல் அதை செய்வார். அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு நாங்கள் இந்த புத்தகத்தை அண்ணனிடம் கொடுத்தோம். ஆனால் அண்ணனுக்கு அதை திருத்துவதற்கு நேரம் கிடைக்கவில்லை. பைபிள் ஹைவேஸ், பைபிள் பாஸ்கெட்ஸ் என்று அண்ணன் வேறு அநேக புத்தகங்களில் ஈடுபட்டிருந்தபடியால் இதை திருத்த முடியவில்லை. எப்படியும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்ற வாக்குத்தத்தத்தை நம்பி காத்திருந்தேன். இந்த ஆண்டு, அதாவது 2024 ஏப்ரலில் அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மிகவும் சீரியஸாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். நாங்கள் எல்லாம் மிகவும் பயந்து விட்டோம். எல்லாருமாக சேர்ந்து அழுது ஜெபித்தோம். கர்த்தரது பெரியதான கிருபையினால் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்து ஹார்ட்டில் 2 ஸ்டென்ட் வைத்து மீண்டும் சுகமாக வீடு வந்து சேர்ந்தார்கள். அதன் பிறகு நான் எழுதி வைத்ததை எடுத்து கரெக்ஷன் பண்ண ஆரம்பித்தார்கள். 2 மாதத்திற்குள் கரெக்ஷன் பண்ணி முடித்து விட்டார்கள். கரெக்ஷன் பண்ணுவது என்றால் அண்ணன் சும்மா அப்படி மேலோட்டமாக பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு லைன், ஒவ்வொரு வேர்டு, ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் எல்லாம் பார்ப்பாங்க. அலைன்மெண்ட், அந்த ஃபாண்ட் சைஸ், திக்னஸ் எல்லாம் பார்ப்பாங்க. நான் எனக்கு பெஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு மேலே பார்த்தா ஒவ்வொரு பேஜ்லேயும் அண்ணன் இன்னும் நிறையா கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ தூரம் அதிகமாக கரெக்ஷன் பண்ணி இந்த புத்தகம் வருவது கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபை. இவ்வளவு தடைகளையும் தாண்டி வெளிவரும் இந்த புத்தகம் நிச்சயமாக பலருடைய வாழ்க்கையிலே வேத புத்தகத்தின் மகத்துவங்களை அறியவும் அனுபவிக்கவும் பயன்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படியுங்கள், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், மற்றவர்களும் இதை வாங்குமாறு இதை அறிமுகப்படுத்துங்கள். முதல் 3 ஆண்டுகள் வேத பாட திட்டங்களில் நான் கலந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் 1977 என் மகளுடைய வயது 2. சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரக்கூடாது என்று அண்ணன் சொல்லிவிடுவார்கள். ஆகையால் நான் முதல் 3 ஆண்டுகளும் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் 1984 ஆண்டு கோத்தகிரியில் நடந்தபோது என் மகளுக்கு 9 வயது. அவளை என் கணவருடன் விட்டுவிட்டு நான் எப்படியாவது இதை அட்டெண்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் போயிருந்தேன். நான் 9 வயதாக இருக்கும்போதே வேத புத்தகம் முழுவதையும் வாசித்து முடித்திருக்கிறேன். அதன் பிறகு பல தடவைகள் வேதத்தை வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த 1984 ஆண்டு வேத பாடம் பைபிள் ஒரு மீட்பின் நாடகம் என்பது என்னுடைய கண்களை அப்படியே திறந்து விட்டது. பைபிளில் உள்ள வரலாற்று பின்னணிகளை அறிந்து கொண்டேன். எப்படி ராஜாக்கள் நாளாகமம் புத்தகத்தையும் தீர்க்க தரிசன புத்தகங்களையும் இணைத்து வாசிக்க வேண்டும், எந்தெந்த ராஜாக்கள் காலத்தில் எந்தெந்த தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள், ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் எந்த சூழ்நிலைகளில் உரைக்கப்பட்டது போன்ற அனைத்து காரியங்களையும் படித்த போது மிகவும் ஆச்சரியமாய் இருந்தது. 1984 முதல் 1980 வரை நாங்கள் வேலூரில் இருந்தோம். அண்ணன் 1977 தஞ்சாவூரில் நடத்திய வேத பாடத்தை அண்ணனுடைய வீட்டில் வைத்து லில்லியன் ஸ்டான்லி அக்கா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்னை போன்ற பெண்களுக்கு கற்றுத்தருவார்கள். அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. பைபிளின் தொகுப்பு தகுதி, மொழியாக்கங்கள், பைபிளை படிக்கும் சில முறைகள், பைபிளின் ஒவ்வொரு புத்தகத்திலும் கருப்பொருள் என்ன, அதன் திறவுகோல் வசனம் என்ன, அப்புறம் 7 யுகங்கள், 7 சபைகள், சபையின் எதிர்காலம் போன்றவற்றையெல்லாம் அந்த பைபிள் ஸ்டடியில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் அண்ணனை மாதிரி அக்கா டெஸ்ட் தருவாங்க. அப்போ தான் பைபிளில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்திலும் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது என்பதை மனப்பாடமாக கற்றுக்கொண்டேன். ஸ்டான்லி அண்ணன் கூட்டங்களை நடத்தும் போது
வசனத்தை வாசிக்க சொல்லும்போது விளையாட்டாக சொல்லுவார்கள், அப்போஸ்தலர் 29:10 எடுத்து வாசியுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது அநேகர் வேதத்தை அங்குமிங்கும் புரட்டி கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளில் 29ஆம் அதிகாரம் கிடையாது என்பதை தெரிந்தவர்கள் மட்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டிருப்பார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பைபிளில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்திலும் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கிறது என்பது மனப்பாடமாக தெரிய வேண்டும். 1978 பைபிளின் கட்டுமான அமைப்பு, வாசிப்போரின் தகுதிகள், பைபிளின் இலக்கிய அமைப்பு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புத்தகங்களின் வரிசை அமைப்பு, மேசியாவின் வம்ச வரலாறு, சபை எவ்வாறு சாத்தானை மேற்கொள்கிறது போன்ற அநேக தலைப்புகளில் பாடங்கள் கற்பிக்கப்பட்டன. மேசியாவின் வம்ச வரலாறுனா ஏதோ அவன் இவனை பெற்றான் என்று அல்ல. ஆப்தா முதல் யோசேப்பு வரை எப்படி 60 தலைமுறைகள் வருகிறது, ஒவ்வொரு 10வது நபரும் எப்படி முக்கியமானவர்கள் என்பதை படிக்கும்போது மிகவும் அற்புதமாக இருக்கும். 1979ஆம் ஆண்டு சம்மர் ஸ்டடி ப்ரோக்ராமில் ஆதி முதல் அந்த வரை என்று படித்தோம். அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார், படைப்பின் மகத்துவம் என்ன, தேவதூதர்களின் பணி என்ன, இன்னும் இஸ்ரவேலர் அவர்கள் காலத்தில் நியாயப்பிரமாணம், ஆசரிப்பு கூடாரம் போன்றவைகளை படித்தோம். புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் எப்படி வார்த்தையாகிய இயேசுவுக்கு ஒரு சத்தமாக இருந்தான் என்பதை படித்தோம். யோவானுடைய செய்தி பரலோக ராஜ்யத்தை குறித்தது என்று பார்த்தோம். அதில் ஒரு அழகான செய்தி உண்டு, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த உண்மைகள். இது இந்த பைபிள் அடித்தளம் புத்தகத்தில் 278 279 பக்கங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை வாசித்து ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெறுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நான் போவேனா என்று நினைப்பீர்கள். இதை வாசித்தால் உங்களுக்கு தெரியும், கட்டாயமாக நீங்கள் போவீர்கள். ஆனால் அதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம் தெரியுமா? முட்கிரீடம் சூட்டப்பட்ட ஒரு அரசர், அவர் மூலமாக மட்டுமே நீங்கள் போக முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். 1979 அதன் பிறகு தொடர்ந்து கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு, சபையை பற்றி படித்தோம். சபை எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படுகிறது, அப்புறம் நியாய தீர்ப்பு, அந்தி கிறிஸ்து ஆட்சி, புதிய வானம் புதிய பூமி ஆகியவற்றை 1979 படித்தோம். 1984 பைபிள் ஒரு மீட்பின் நாடகம் என்பதை குறித்து மிக அழகாக படித்தோம். இப்பொழுது இந்த புத்தகத்தில் உள்ள இந்த வேத பாடங்களிலிருந்து ஒரு முக்கியமான 3 தலைப்புகளை சற்று விவரித்து கூற விரும்புகிறேன். 1978ஆம் ஆண்டு பைபிளை வாசிப்போரின் தகுதிகள் என்று படித்தோம். ஃபிட்னஸ் இன் த ரீடர் ஆஃப் த பைபிள். அதாவது முக்கியமாக 3 தகுதிகள் இருக்க வேண்டும். முதலாவதாக மனத்தாழ்மை, ஜெபசிந்தையோடு கற்பதற்கு விருப்பம் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொன்னார், பிதாவே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இவைகளை மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாலகர் என்று சொல்லும்போது பாலகரை போல நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இது எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும் பொழுது வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு கற்றுத்தருவார். பெரிய படித்த மேதாவி மாதிரி எல்லாம் தெரியும் எனக்கு என்று வேதத்தை திறந்தால் ஒன்றுமே புரியாது. 2வதாக வாசிப்போருக்கு இருக்க வேண்டிய தகுதி தூய ஆவியானவரின் பிரகாசிப்பு. பைபிளை எழுதினவர்களுக்கு எப்படி தூய ஆவியானவர் அகத்தூண்டுதல் கொடுத்தாரோ அதே போல நாம் பைபிளை வாசிக்கும் போது தூய ஆவியானவர் நம்மை பிரகாசிப்பிக்க காத்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு கூர்மையான கண் பார்வை இருந்தாலும் ஒளி இல்லாவிட்டால் பொருட்களை பார்க்க முடியாது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியல் அமைப்பு ஒரு செம்புத்தட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஒளி அதன் மீது விழும்போது முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டனின் முகம் அதில் தெரியும். அதே போலவே தூய ஆவியானவரின் வெளிச்சம் பரிசுத்த வேதாகமத்தின் எழுத்துக்களின் மீது விழும்போதுதான் ஆவிக்குரிய சத்தியமாகிய புதையல்களை நம்முடைய கண்கள் கண்டுகொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். 3வதாக வாசிப்போருக்கு இருக்க வேண்டிய தகுதி முறைப்படி முழு முயற்சி.
எல்லாம் நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்லி தருவார் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஆவியானவர் கற்றுத் தருவார் தான். ஆனால் இந்த வேத புத்தகத்தை நம்முடைய கைகளில் அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை எழுதி இதை கொடுத்திருக்கிறார். இதை கருத்தோடு கவனமாக முறைப்படி நேரம் எடுத்து நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கத்தை எல்லாம் நன்றாக கேட்ட பிறகும் பெரோயா பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்தபடியினால் அவர்கள் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். தெசலோனிக்கேயில் உள்ளவர்களே நல்ல பரிசுத்தவான்கள் தான். அவர்களை விட இவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். காரணம், இந்த வேத புஸ்தகத்தை தியானித்ததினால், ஆராய்ந்து பார்த்ததினால் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக, பைபிள் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனுடைய வார்த்தைகள். இது சம்மர் ஸ்டடி ப்ரோக்ராம் 1979 எடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இப்பொழுது நாம் என்ன படிக்க போகிறோம்னா, உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார். நம்ம ஆண்டவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். ஆதின்னு சொன்னால் என்லெஸ்னஸ், முடிவின்மை, எங்கே தொடங்கினாருன்னே நமக்கு தெரியாது. அந்தம்னு சொன்னால் இட்டர்னிட்டி, நித்தியம், எங்கே முடியும்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் 7 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக, தம்முடைய மைந்தனுடன் நித்திய அன்பின் ஐக்கியத்தில் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து வருமுறை சொல்லுகிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், உலகத் தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னிடத்தில் அன்பாயிருந்தீர். இப்படியாக பிதா மைந்தனோடு அன்பின் ஐக்கியம் கொண்டிருந்தார். இரண்டாவதாக, தேவதூதர்களை படைத்தார். யோபு 38ஆம் அதிகாரம் 4-7 வசனத்தில் பார்க்குறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே, யோபு 38ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களில் பார்க்கிறோம். பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது தேவதூதர்கள் கெம்பீரித்தார்கள். அப்போ என்ன அர்த்தம்? பூமியை அவர் அஸ்திபாரப்படுத்தும் போதே தேவதூதர்கள் எல்லாம் படைக்கப்பட்டு விட்டார்கள். மூன்றாவதாக, தனி நபரின் ரட்சிப்புக்கான ஆலோசனையை தீர்மானித்தார். நம் ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்கான ஆலோசனையை அவர் தீர்மானித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களில் பார்க்கிறோம். உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார், தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக, சபையின் ரட்சிப்புக்கான ஆலோசனையை திட்டமிட்டார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், தேவனுக்குள்ளே ஆதிகாலம் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்று பார்க்கிறோம். ஒரு தனி நபருக்காக மட்டும் ஆண்டவர் திரும்பி வரப்போகவில்லை, சபைக்காக வரப்போகிறார். சபைதான் அவருடைய மணவாட்டி. ஆதி காலத்திலேயே சபையை பற்றிய சபையின் ரட்சிப்புக்கான காரியம் தேவனுடைய மனதிலே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சபை என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபை அல்ல. எந்த கோத்திரமானாலும் சரி, எந்த இனத்தவரானாலும் சரி, எந்த நாட்டவர் மொழியினர் ஆனாலும் சரி, யார் யார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் சபை. அந்த சபையின் ரட்சிப்புக்கான ஆலோசனையை ஆண்டவர் திட்டமிட்டார்னு சொல்லி பார்க்குறோம். ஐந்தாவதாக, தமக்கு சொந்தமானவர்களுக்காக விண்ணரசை ஆயத்தம் பண்ணினார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-9 வசனத்தை பார்க்கும்போது, உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆறாவதாக, முன்னர் தாம் தீர்மானித்த ரட்சிப்பின் ஆலோசனையின் நடுவராக தம் மைந்தனை நியமித்தார்.
1 பேதுரு 1 அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். கடைசியாக 7ஆவதாக மீட்பின் பணியை குமாரன் செயல்படுத்துவதற்கு தேவன் தமது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது சிலுவையிலே தம் ஜீவனை ஈந்து மக்களை மீட்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதற்கு மைந்தன் என்ன பதில் கொடுத்தார்? எபிரேயர் 9:14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆதி முதல் இருந்த அவர், மைந்தனும் ஆதி முதல் அவரோடு கூட இருந்தவர், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். உலக தோற்றத்துக்கு முன்னே இருந்த முடிவின்மை என்பது ஆண்டவர் எப்பொழுது பூமியை அஸ்திபாரப்படுத்தினாரோ அப்பொழுது காலத்திற்குள் நுழைந்தது. காலம் என்று வரும்போது 6 காலங்கள். முதலாவதாக அறியாமையின் யுகம், அடுத்தது மனசாட்சியின் யுகம், மனித ஆளுகையின் யுகம், வாக்குத்தத்தத்தின் யுகம், நியாயப்பிரமாணத்தின் யுகம் என்று 5 யுகங்கள் முடிந்து இப்பொழுது நாம் கிருபையின் யுகத்தில் இருக்கிறோம். இந்த 6வது யுகம் எந்த வினாடி வேண்டுமானாலும் முடியலாம். நம்மிடத்தில் இரக்கம் பாராட்டி கர்த்தர் நாட்களை கூட்டி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த 6 யுகங்களும் முடிந்தவுடன் இறையாட்சியின் யுகமா 7வது யுகமாக இருக்கும். இந்த 7 யுகங்களும் முடிந்தவுடன் மீண்டும் காலமானது நித்தியத்திற்குள் பிரவேசித்துவிடும். என்லெஸ்னஸ், டைம், இட்டர்னிட்டி. முடிவின்மை என்பது காலத்திற்குள் நுழைந்தது, காலம் மீண்டும் நித்தியத்திற்குள் நுழைந்துவிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கிருபையின் யுகம் முடியும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏன் ஆகாயத்தில் நிகழ்கிறது? ஏன் ஆண்டவர் பூமியில் நம்மளை கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்னு நினைப்போம்ல. ஆகாயம் பிசாசுகளின் செயல்பாடுகளுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம். தற்போது ஆகாயத்திலிருந்து தான் அவனது அதிகாரங்கள் எல்லாம் ஆளுகை செய்கின்றன. எபேசியர் 2:6-12 இதை பார்க்கிறோம். என்ன நடக்கும் ஆகாயத்தில் நாம் போகும்போது? தோற்கடிக்கப்பட்ட எதிரியின் தலைமை செயலகத்தில் வெற்றியாளர்களாகிய நாம் வெற்றிவேந்தராகிய இயேசுவை சந்திக்கப் போகிறோம். துன்புறுத்தப்பட்டவர்களாகிய நமது முடிசூட்டு விழா தோற்கடிக்கப்பட்ட துன்புறுத்தனோனின் தலைமை செயலகத்தில் நடக்கப் போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவே நமது ஆனந்த பாக்கியமான நம்பிக்கை. 3ஆவதாக 1984ஆம் ஆண்டின் வேத பாடத்தை சுருக்கமாக பார்க்க போகிறோம். பைபிள் ஒரு மீட்பின் நாடகம். எப்படி ஒரு நாடகத்தில் முன்னுரை, காட்சி, இடைவெளி என்றெல்லாம் இருக்குமோ அதே போல் இந்த பைபிள் ஒரு மீட்பின் நாடகம் என்பதில் முன்னுரை, காட்சி 1, இடைவெளி, காட்சி 2, முடிவுரை என்று வருகிறது. முன்னுரையில் என்ன பார்ப்போம் என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரை, அதாவது படைப்பு முதல் பாபேல் வரை ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். அவர்கள் பாவம் செய்த போது மீட்பின் திட்டத்தை உருவாக்கினார். இதை ஆதியாகமம் 3:15 பார்க்கிறோம். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அதாவது கன்னியின் வயிற்றில் பிறக்கும் மேசியா சாத்தானை மேற்கொள்வார் என்பதே இதன் பொருள். இந்த வசனத்தில் பைபிளில் உள்ள அனைத்து வரலாறுகளும் வெளிப்பாடுகளும் இரத்தின சுருக்கமாக சந்திக்கின்றன. சுவிசேஷம் முதலில் அறிவிக்கப்பட்டது இங்குதான். இதை கேட்டது சாத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது பாவத்தில் வீழ்ந்த ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விட்டால் நித்திய காலமாக பாவ உடலில் இருக்க வேண்டும். பாவ உடல் மரித்தால்தான் மகிமையின் உடல் பெற முடியும். எனவே அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று அவர்கள் மேல் இரக்கமுற்று தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியே அனுப்பிவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே மனிதனுடைய அக்கிரமம் பெருகின போது தேவன் பெருவெள்ளத்தால் உலகை அழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் நீதிமானாகிய நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதனின் சந்ததியில்தான் மேசியாவை அனுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் நகர மக்கள் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி தேவனுக்கு மேலாக தங்களை உயர்த்த நினைத்தார்கள். தேவனுக்கு எதிராக மோதுகிறவர்கள் தங்களை தாங்களே அழித்து கொள்வார்கள். ஒரே இனம், ஒரே மொழி,
ஒரே நோக்கம் என்று நினைத்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் மனிதனது பாவம் பெருகும் இடத்தில் தேவனது கிருபையும் பெருகிறது. பாவியை ரட்சிப்பதன் மூலம் பாவத்தின் மேல் வெற்றி பெறுவதே தேவனுடைய திட்டம். தேவன் என்ன செய்தார் என்பதை காட்சி 1 பார்ப்போம். காட்சி 1 என்பது ஆதியாகமம் 11:10 முதல் மல்கியா வரை உள்ளது. இதில் எபிரேய குடும்பம், இஸ்ரவேல் இனம், யூத மதம் ஆகிய 3 பிரிவினரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சடங்காச்சார முறைப்படி செய்யும் ஒரு உடன்படிக்கையின் போது வெட்டப்பட்ட மிருகங்களின் துண்டங்கள் நடுவே உடன்படிக்கை செய்யும் 2 பிரிவினரும் கடந்து செல்ல வேண்டும். ஆனால் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தபோது தேவன் மட்டுமே அந்த துண்டங்களின் நடுவே கடந்து சென்றார். அவரது தெய்வீக பிரசன்னத்துக்கு அடையாளமாக துண்டங்களின் நடுவே அக்னி ஜுவாலை தோன்றின என்று பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை இரத்தத்தினாலும் அக்னியினாலும் தேவனால் மட்டுமே நிறுவப்பட்டது. ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு உடன்படிக்கையின் நபராக தெரிந்து கொள்ளாததற்கு காரணம், மனிதன் மாறக்கூடியவன், உடன்படிக்கை நிறைவேறாமல் போகலாம் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆணையிடுவதற்கு தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியால் தேவன் தாமே தமது பேரில் தாமே ஆணையிட்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு அவ்வளவு பெரியது. ஆண்டவர் இந்த மீட்பின் திட்டம் நிறைவேறாவிட்டால் நாம் ஒருவருமே ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது, பரலோகத்துக்கு போயிருக்க முடியாது. ஆண்டவர் செய்த இந்த உடன்படிக்கையை வாசித்த போது, நான் டிரான்ஸ்லேட் பண்ண போது என் கண்களில் இருந்து அப்படியே கண்ணீர் வழிந்தது. ஆண்டவரே, எங்களிடத்தில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரராக நடந்து கொள்வோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவர்களுடைய குடும்பம் தான் எபிரேய குடும்பம். யாக்கோபின் 12 குமாரரும் இஸ்ரவேலர் எனப்பட்டார்கள். அவர்கள் எகிப்தில் அடிமையாயிருந்த அவர்களை மோசே மூலமாக கானானுக்கு நேராக ஆண்டவர் வழிநடத்தினார். கானானுக்கு செல்லும் வழியிலே விசுவாசியாதவர்களை அழித்தார். ஒரு சிலர் மட்டுமே கானானுக்கு போய் சேர்ந்தார்கள். தேவன் தமது மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எப்பொழுதுமே ஒரு சிறுபான்மையினரை மீதியாக வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாக்குத்தத்த நாட்டில் அவர்கள் இஸ்ரவேலர் யோசுவாவின் கீழ், பின்னர் நியாயாதிபதிகளின் கீழ் இருந்தனர். அவர்கள் முடியாட்சியை தெரிந்து கொண்டு சவுல், தாவீது, சாலமோன் என்ற அரசர்களின் கீழ் 120 ஆண்டுகள் இருந்தனர். அதன் பின்னர் அவர்களுடைய ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. வட ராஜ்யத்தில் இருந்த 10 கோத்திரத்தார் இஸ்ரவேலர் எனவும், தென் ராஜ்யத்தில் இருந்த யூதா, பென்யமீன் ஆகிய 2 கோத்திரத்தாரும் யூதர் எனவும் அழைக்கப்பட்டனர். இவ்வாறு தனித்தனியாக அவர்களுடைய ராஜ்யம் தொடர்ந்தது. 253 ஆண்டுகள் தொடர்ந்தது. தேவன் எத்தனையோ முறை மன்னித்தும் மீண்டும் மீண்டும் அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறினதும் அல்லாமல் சிலை வணக்கத்திலும் வீழ்ந்தார்கள். வடராஜ்ய இஸ்ரவேலர் முற்றிலுமாக தேவனை விட்டு விலகிய போது தேவன் அவர்களை அசீரிய ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அங்கு சிறைப்பட்டு போனார்கள். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனங்களில் அதை பார்க்கிறோம். அவர்கள் திரும்பி வரவே இல்லை. யூத ராஜ்ய மக்கள் மீண்டும் 136 ஆண்டுகள் அரசாண்டார்கள். அதன் பிறகு அவர்களும் மீண்டும் மீண்டும் தேவனை துக்கப்படுத்தினபடியால் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சாரிடம் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். 3 தடவையாக பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். ஆனால் கர்த்தர் தமது மிகுந்த கிருபையினால் மீண்டும் 3 தடவையாக அவர்கள் திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை திரும்பி வர பண்ணின காரணம் என்னவென்றால், தேவன் யூத கோத்திரத்திலே மேசியாவை அனுப்ப வேண்டும் என்று அனாதியாக தீர்மானித்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவே காட்சி 1. நாடகத்திலே ஒரு இடைவேளை இருப்பது போல காட்சி 1க்கும் காட்சி 2க்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருக்கிறது. இது மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடைப்பட்ட காலம் சுமார் 400 ஆண்டுகள். இந்த காலம் பேரமைதியின் காலம் எனப்படும். பீரியட் ஆஃப் கிரேட் சைலன்ஸ். இக்காலத்தில் தேவன் பேசவில்லை. அவருடைய வார்த்தைகள் எதுவும் எழுதப்படவில்லை. ஆனால் தேவன் செயல்பட்டு கொண்டிருந்தார். மல்கியா புத்தகத்தின் முடிவு மேசியாவின் வருகைக்கு ஆயத்தமாக இல்லை. ஆகையால் மேசியாவின் வருகைக்காக சில ஆயத்தங்கள் செய்யப்பட வேண்டியது இருந்தது. யூதர்கள் பாபிலோனில் இருந்து திரும்பி வந்த பின் அவர்களுக்கு அரசர் இல்லை.
பிரதான ஆசாரியர்கள் தான் அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். யூதர்களிலே ஒரு பிரிவினர் எழும்பி நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த பாடுபட்டார்கள். ஆனால் நீதியையும் இரக்கத்தையும் விட்டுவிட்டு மதவெறியராய் மாறினார்கள். இவர்கள்தான் பரிசேயர். இன்னொரு குழுவினர் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மதிப்பது கிடையாது, உயிர்த்தெழுதலை நம்புவது கிடையாது, பொருளாசைக்காரர், பகுத்தறிவாதிகள். இவர்கள்தான் சதுசேயர். எனவே யூதருக்கு ஒரு மீட்பர் தேவையாயிருந்தார். மட்டுமல்ல, இயேசு பிறப்பதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் தான் எபிரேய மொழி வேத புத்தகம் ஒரு வடிவம் பெற்றது. ஆகையால் கிறிஸ்து பிறப்பதற்கு இந்த ஆயத்தங்கள் யூதர்கள் மத்தியில் செய்யப்பட்டது. புறமதத்தினர் மத்தியில் எப்படி ஆயத்தம் செய்யப்பட்டது என்று பார்க்கிறோம். எதிர்மறை ஆயத்தம், நேர்மறை ஆயத்தம் என்று ரெண்டு இருந்தது. எதிர்மறை ஆயத்தம் என்று சொல்லும்போது அவர்கள் மத்தியில் பாவம் பெருகிற்று. விபசாரம், ஓரின சேர்க்கை, கரிசிதைவு ஆகிய ஒழுக்கக்கேடுகள் பெருகி இருந்தன. எனவே இவர்களின் மீட்பின் தேவை மிகவும் அவசரமாயிருந்தது. நேர்மறை ஆயத்தம் என்று சொல்லும்போது இதுதான் மிக முக்கியமான ஆயத்தம். கிரேக்கர்களும் ரோமரும் செய்த ஆயத்தம். இப்பொழுது எபிரேய மொழி அழிந்து விட்டது. கிரேக்க மொழி உலகமெங்கும் பேசப்பட்டு வந்தது. கிரேக்கர்களில் 70 வேத பாரகர் எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியில் வேதத்தை மொழிபெயர்த்தனர். செப்டுவாஜின்ட் என்ற பெயரில் அது வெளிவந்தது. ரோமர்கள் நிர்வாக திறமையுடையவர்கள். உலகை மாபெரும் வல்லரசாக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆகையால் உலகளாவிய வர்த்தகம் செய்வதற்காக அவர்கள் நெடுஞ்சாலைகளை அமைத்தார்கள். கிரேக்கர்கள் கிரேக்க மொழி வேதத்தை ஆயத்தப்படுத்தினார்கள். ரோமர்கள் நெடுஞ்சாலைகளை அமைத்தார்கள். பின்னர் கிரேக்க மொழி வேதாகமத்திடம் சென்ற மிஷனரிகளின் பாதங்களுக்கு ரோமர்கள் அமைத்த நெடுஞ்சாலைகள் பயன்பட்டன. கிறிஸ்தவ மதம் ஒரு உலகளாவிய மதமாக பிரகடனம் செய்யப்பட ரோமர் வழியை ஆயத்தப்படுத்தினர். இதுவே இடைவெளி. காட்சி 2 போகும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை 4000 ஆண்டு கழித்து இயேசு கிறிஸ்து பிறந்தபோது நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது 100% மானிடத்தன்மையுடனும் 100% தெய்வீக தன்மையுடனும் வாழ்ந்தார். 100% மனிதனாக வாழ்ந்த அவர் ஒரு பாவமும் செய்யாதவராயிருந்தார். 100% தேவனாக இருந்த அவர் நமக்காக எல்லா பாவங்களையும் சுமந்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். காட்சி 2 கிறிஸ்து இயேசு எவ்வாறு கிறிஸ்தவத்தை அறிமுகப்படுத்தினார் என்பதையும் சபையின் மூலம் உலகில் கிறிஸ்தவம் எப்படி வளர்ச்சி அடைந்தது என்பதையும் காண்கிறோம். முடிவுரையில் வெளிப்படுத்தின விசேஷம் வேதத்தில் உள்ள எல்லா புத்தகங்களையும் நிறைவேற செய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் இதில் மேசியாவாகிய கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முன்னுரையில் மீட்பின் திட்டம் வெளிப்பட்டது. காட்சி 1 இடைவெளி. காட்சி 2 மீட்பின் திட்டம் முன்னேறியது. முடிவுரையில் மீட்பின் திட்டம் நிறைவேறிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக இந்த புத்தகத்தின் முடிவு வரிகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏதேனில் ஆரம்பித்த வரலாறு புதிய எருசலேமில் முடிவடைகிறது. ஒரு தோட்டத்தில் ஆரம்பித்த வரலாறு ஒரு நகரத்தில் முடிவடைகிறது. ஏதேனில் ஒரே ஒரு ஜீவ விருட்சம்தான் இருந்தது. அதன் கனி விலக்கப்பட்டது. புதிய எருசலேமில் தெருக்கள் முழுவதும் ஜீவ விருட்சங்கள், அனைவரும் புசிக்கலாம். தோட்டத்தில் நிகழ்ந்த வீழ்ச்சி பரம நகரின் வெற்றியாக மாற்றப்பட்டது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவை இரண்டிற்கும் இடையில் நிற்கும் ஒரு சிலுவை. அந்த சிலுவையில் நமக்காக தம்மை தியாகம் செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையினை அர்ப்பணித்து அவருக்காக சேவை செய்து நித்திய காலமாக அவரோடு கூட வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வசனத்தோடு நம்மை ஊக்குவித்த நல்ல ஒரு செய்திக்காக நன்றி ஆண்டி லெனட்டா. இந்த 4 ஒரு வார காலத்திட்டத்தில் அப்பாவிற்கு மிகவும் நேர்த்தியாக ஆச்சரியப்படுமாறு விதத்தில் மொழியாக்கம் செய்தது அங்கிள் ஜெயராஜ். அவர்களை அப்பாவின் நிழல் என்றே அழைப்பார்கள். அங்கிளை குறித்து நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. அவர்கள் இப்பொழுது உலகமெங்கும் உள்ள
தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி இந்த புத்தகத்தை தேவனுடைய மகிமைக்காக ஜெபித்து வெளியிடுவார்கள். தேவனுடைய வார்த்தையாகிய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேதாகம அஸ்திவார உபதேசங்கள் அடங்கிய வேத பாடத்திட்ட புத்தகங்களை வெளியிடுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தேவனுடைய ஜனங்களுடைய பக்தி விருத்திக்காக, அவருடைய வளர்ச்சிக்காக, அவர்களை தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாய் ஆயத்தப்படுத்தவும், அவருக்காய் உழைக்கவும், இதை வெளியிடுவதிலே நான் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்து இதை செய்யும்படியாக கேட்ட அண்ணன் ஸ்டான்லி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேத பாட திட்டத்திலே ஆண்டவருடைய கிருபையினால் 4 நிகழ்ச்சிகள், அதை தொடர்ந்து இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலமாக நடந்த பல்வேறு வருடாந்திர கூட்டங்களிலே ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட செய்தியை தமிழிலே மொழிபெயர்ப்பதற்கென்று தேவன் தந்த வாய்ப்பிற்காக, அவருடைய கிருபை வரங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை செய்யும் பணியிலே என்னை அதிகமாய் ஊக்குவித்த அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான முகாம், வருடாந்திர முகாமை தவிர்த்து 8 நாட்கள் நடந்த இந்த வேதபாட திட்டத்திலே இதை செய்வதற்கு எனக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த நிகழ்ச்சி, அந்த வேத பாடங்கள் அனைத்துமே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், என்னுடைய ஊழியத்திற்கும், என்னுடைய வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்பதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதோடு மட்டுமல்ல, இந்த வேத வாக்கியங்களே அந்த நாளிலே கற்றுக்கொள்ள கூடி வந்த மக்களுடைய வாஞ்சை, விருப்பம், இவைகளெல்லாம் பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருந்தது. இந்த நாட்களிலே பல்வேறு விதமான கூட்டங்களுக்கு ஓடுகிற மக்கள் மத்தியிலே இன்றைக்கு தேவ வசனத்தை தேடுகிற மக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. என்றால் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்டிலே தேவனுடைய வார்த்தையை வசனமாய் பேசக்கூடிய ஊழியர்கள் குறைந்திருக்கிற ஒரு காலகட்டத்திலே இந்த விதமான வேத போதனையை பிரசங்கித்து வந்த அந்த நாட்களை தாண்டி இப்பொழுது அவைகளை புத்தகமாய் வெளியிட்டு அதை வாங்கி வாசிக்கத்தக்கான வாய்ப்புகளையும் அருமை சகோதரன் மூலமாக தேவனுக்கு தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த புத்தகங்கள் மிக சிறப்பான விதத்தில் இதை வாங்கி வாசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த மொழிபெயர்ப்பு பணியை செய்து கொண்டிருந்தேன். அந்த நாள் முழுவதும் பல்வேறு கிளாஸஸாய் நடக்கும்போது அவைகளெல்லாம் மொழிபெயர்த்து விட்டு அன்று இரவிலே எல்லாவற்றையும் புத்தகமாக நான் எழுதியிருக்கிறேன். நானும் கையேடிலே நான் எழுதி சம்மர் ஸ்டடி ப்ரோக்ராம் 1977, 78, அதே போல் தொடர்ந்து 78, 79, பிறகு 1984 கோட்டகிரி பைபிள் ஸ்டடி ப்ரோக்ராம், சம்மர் ஸ்டடி ப்ரோக்ராம் 85 விசாகப்பட்டினத்தில் நடந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு அவையெல்லாம் கைப்பட எழுதி அதை வைத்திருக்கிறேன். இன்றைக்கும் அதை பேணி நான் தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு, வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட கருகலான காரியங்களை விளங்கிக் கொள்வதற்கு இதை நான் அவ்வப்போது எடுத்து பார்த்து அதை நான் என்னுடைய பிரசங்கத்தையும் அதில் நான் சரிப்படுத்தி கொள்வதற்கு எனக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குது. ஆகையினாலே இன்றைக்கு இந்த திருவசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நான் அழைக்கப்பட்டது ஒரு உதவிக்காரனாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தாலும், எப்படி ஸ்தேவானும் அதே போல் பிலிப்புவும்
ஆண்டவருடைய பணிக்கென்று பந்தி விசாரணை செய்ய அழைக்கப்பட்டது போல அந்த அழைப்பின் மத்தியிலே திருவசனத்தை பிரசங்கிப்பதிலே ஜாக்கிரதையாய் இருப்பதற்கு இந்த வேத பாட திட்டங்கள் மற்றும் இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலமாய் நடத்தப்பட்ட வருடாந்திர முகாங்கள் மிக பிரயோஜனமாய் இருந்தது என்பதிலே நான் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை நாம் கண்டோம் என்று சொல்கிறதற்கு ஏற்ற வண்ணமாக இந்த திருவசனத்தின் போதனையின் போது ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பதை நாம் உணர முடிந்ததை நான் அறிக்கையிட முடியும். அதே போல எம்மாவூருக்கு போன சீஷர்கள் ஆண்டவரோடு கூட நடந்து போனார்கள். ஆனால் தங்களோடு கூட வருகிறவர் ஆண்டவர் என்று தெரியாமல் அவர்கள் மிகுந்த துக்கத்தோடு வருத்தத்தோடு அவர்கள் போய்கொண்டிருந்த போது ஆண்டவர் தாமே அவர்களோடு சேர்ந்து நடந்து கொண்டு போனார். அவர்களோடு கூட அவருடைய மந்த இருதயத்தை கடிந்து கொண்டு தேவனை தன்னமை குறித்து வேத வாக்கியங்கள் சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களுக்கு எடுத்து சொன்ன போது அவர்கள் அதை விளங்கி கொண்டார்களா என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அந்த வீட்டிலே பிரவேசித்த போது அப்பம் பிற்கையில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் ஆண்டவரை தரிசித்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் வழியிலே நம்மோடு கூட பேசிக்கொண்டு வந்தபோது நம்முடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்வார்கள். அந்த அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பலமுறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அருமையான சகோதரன் ஸ்டான்லி அவர்கள் செய்தி கொடுக்கும்போது அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள், அதை உடனே மொழிபெயர்க்க வேண்டும். எப்படி கேட்கிறவர்கள் முதல் முறையாய் கேட்கிறார்களோ அதை போல தான் நானும் அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்லுகிறதை முதல் முறையாய் கேட்டு அதை தமிழிலே மொழியாக்கம் பண்ணுகிற கிருபை ஆண்டவர் கொடுத்தார். இது எப்படி என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த வார்த்தைகள், அவர்கள் பிரசங்கித்த உபதேசங்கள், ஆரோக்கியமான உபதேசங்கள், அடிப்படையான வேத சத்தியங்கள், இவைகள் உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிகிற அனுபவமாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைக்கு பிறகு இந்த பகுதி, இந்த கருப்பொருளிலே இதைத்தான் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு அழுத்தமான உணர்வு எனக்குள்ள இருக்கும். ஆகவே அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை முடிப்பதற்கு முன்னதாக அதை தமிழில் மொழிபெயர்க்கிற ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். தேவனுடைய வார்த்தையில் நம்முடைய கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம், சிங்கரனைஸ் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். அவர்கள் பேசுகிறவர்களும் மொழிபெயர்க்கிறவர்களும் இணைந்து பேசுகிற அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்ததை அந்த நாட்கள் உணர்ந்தேன். ஆகவே அதை நான் அப்பொழுதே குறிப்பெழுதி வைத்து இன்றைக்கும் அதை பேணிக் கொண்டிருக்கிறேன். ஏறத்தாழ 47 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கும் அந்த புத்தகம் என்னோடு கூட இருக்கிறது. அதை நான் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அதை வாசித்து பயனடைந்து கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தை நீங்களும் வாங்கி வாசித்து பயனடைபடியாக இந்த புத்தகத்தை ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக அர்ப்பணித்து ஜெபிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக, இந்த சிறப்பான இந்த புத்தக வெளியீட்டிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேத பாட திட்டத்தின் மூலமாய் ஆண்டவரே பிரசங்கிக்கப்பட்ட அந்த வேத சத்தியங்களை இப்பொழுது எழுத்துப்பூர்வமாக புத்தக வடிவிலே வெளியிடுவதற்கு அருமை சகோதரருக்கு நீர் பாராட்டின தயவிற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒழுங்கு செய்வதற்கு ஆசீர்வாத இளைஞர் இயக்கமும் செய்த ஏற்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரே அந்த வகுப்பிலே கலந்து கொண்டவர்கள் இன்றைக்கு உம்முடைய ராஜ்யத்தில் சேர்ந்திருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை மூலமாக ஆண்டவரே இதை கேட்ட நாங்களும், இதை அதிகமாய் ருசித்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாங்களும், இதை இதுவரை கேட்டிராத மக்கள் கேட்டு அறிந்து அனுபவிக்கத்தக்கதாக, மற்றவர்களுக்கு இதை அறிவிக்கத்தக்கதாக ஆண்டவரே இதை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினால் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் உம்முடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமும், இதை வாசிக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே பக்தி விருத்தியும் பரிசுத்தமும் ஆண்டவரே பரம ராஜ்யத்திற்கு போவதற்கான வாஞ்சியம் உண்டாகத்தக்கதாக நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இதை வெளியிட உதவி செய்த அருமை சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை தமிழிலே மொழியாக்கம் செய்ததற்காக, இதை அச்சிக்கோர்த்த ஆண்டவரே கம்ப்யூட்டரில் டைப் செய்த அருமை சகோதரன் குணசேகரனுக்காக, இதை
அச்சடித்த பிரசுரங்களுக்காக அருமை சகோதரர் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது போகிற இடமெல்லாம் ஆண்டவரே ஆரோக்கியம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே அந்த ஜீவ விருட்சத்தின் கனிகள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியம் உண்டானது, அது ஔஷதமாய் இருந்தது போல இந்த புத்தகம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது வழியாய் இருக்கும்படி கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது சொன்னபடி இது வெளிச்சத்தை இந்த ஆண்டவரே சமுதாயத்தில் விசேஷமாய் கிறிஸ்தவ சபைகள் மத்தியிலே ஆண்டவரே கொண்டு வருவதற்கு இதை பயனுள்ளதாய் பயன்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பைபிள் அடித்தளம் என்ற இந்த புத்தகத்தை ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனுடைய முதல் பிரதியை சகோதரி லினட்டா சம்பத்குமார் அவர்களுக்கு வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி அங்கிள் ஜெயராஜ். அடுத்து 1977, 78, 79, 84 ஆண்டுகளில் நடந்த நிகழ்ச்சிகளில் வசனத்தின் மேல் தாகத்தோடும் வசனத்தின் மேல் பசியோடும் ஓடி வந்த 4 முக்கிய நபர்கள் இதோ இங்கே. முதலாவது அங்கிள் ஹென்றி. அங்கிள் ஹென்றி ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலே 2 வருடங்கள் 1980 வருடத்திலிருந்து 1983 வருடம் வரை நம்முடன் ஊழியம் செய்தார்கள். இப்பொழுது தன்னுடைய தகப்பன் ஆரம்பித்த ஊழியத்தை, சபை ஊழியத்தை தலைமை போதகராக இருந்து தாளாவடியிலும் சோளூர் மட்டத்திலும் செய்து வருகிறார்கள். அங்கிள் ஹென்றி, உங்களை அழைக்கிறோம். அங்கிள் ஹென்றி இப்பொழுது நம்முடைய மத்தியிலே சில வார்த்தைகளை பேசுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பைபிள் அடித்தளம் என்ற புஸ்தகத்தை வெளியிடுகிற இந்த வேளையில் என்னை அழைத்ததை குறித்து மிகவும் சந்தோஷமடைகிறேன். அண்ணன் ஸ்டான்லி அவருக்கும் எனக்கும் இருக்கிறதான ஓரிரு கடந்த கால நிகழ்வுகளை நான் விரும்புகிறேன். 1968 ஆண்டிலே அவளோடு கூட நான் இணைந்திருக்க ஒரு வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்தார். எப்படி என்றால், காரைக்குடியிலே அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வீட்டில்தான் நான் குடியிருந்தேன் 6 மாத காலங்கள். அந்த 6 மாதங்களும் எனக்கு மிக அற்புதமான ஆவிக்குரிய உன்னத நிலைக்கு என்னை கொண்டு போனது என்று சொல்லி நான் தைரியமாய் சொல்ல முடியும். அவர்கள் செய்திருந்த ஊழியங்களில் நானும் கலந்து கொண்டேன். அப்பொழுது கோட்டையூர் நற்செய்தி இயக்கம் என்று சொல்லி ஒன்று ஆரம்பித்திருந்தது. நாங்கள் வில்லேஜுகளுக்கு கடந்து செல்வது, ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவது, இப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் அந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக ஈடுபாடு உள்ளவனாக இருந்தேன். அதன் பின்பு தொடர்ந்து அவர்களோடு நான் 6 மாதம் இருந்துவிட்டு நான் வந்துவிட்டேன். அதன் பின்பு அவர்களோடு இன்றைக்கு வரைக்கும் அந்த நெருங்கிய உறவு இருக்கிறது. எதனாலே என்று நான் சொன்னால், நான் ஒரு பெந்தைக்கோஸ்தே பின்னணியிலிருந்து வந்த மனுஷன். அப்படின்னா அதில் அதிகமாக தீர்க்க தரிசனங்களை தான் ரொம்ப நம்புவாங்க, அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வேத வசனத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கிடைத்தது கிடையாது. ஆனால் நான் அங்கே வந்த உடனே வேத வசனத்தை எப்படி நேசிக்கணும், எப்படி வாசிக்கணும், எப்படி விசுவாசிக்கணும், எப்படி அப்பியாசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அழகாக கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான அநேக வாலிபர்களை நான் அழைத்து அந்த கூடுகைகளில் கலந்து கொள்ள
தேவன் எனக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்தார். பார்க்கிறபடி 1977, 78, 79, 84 நாங்கள் இருக்கக்கூடியதான அந்த கோத்தகிரியிலையும் கூட இந்த பைபிள் ஸ்டடி நடந்ததை குறித்து நான் மிகவும் பெருமை கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். அண்ணனை குறித்து நான் சொல்வேனே ஆனால் ஒரு எளிமையான மனுஷன்தான், யாவரோடும் கூட அன்பாக பழகுகிறவர். மேல் அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் பெரிய ஒரு கான்ஃபரன்ஸில் பேசினால் கூட எங்களைப் போல நாங்கள் இங்கே வரவும், சாப்பாட்டில் நிற்கவும், சாப்பிடவும், எல்லா காரியங்களை செய்யவும் அவர் மிகவும் எளிமை உள்ளவராக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார் என்பதை நான் பல இடங்களிலும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகையினாலே நானும் அவருமாக ஒரு விசை பெர்காம்பூருக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அப்பொழுது நான் அதிசயத்தக்க அளவில் எனக்கு ஒரு நிகழ்வு வந்தது. இன்றைக்கு வரைக்கும் நான் அதை மறக்க முடியாது. நாங்கள் ட்ரெயின் விட்டு இறங்கி அங்கே மிஷினரி வீட்டில் தங்கி கொண்டிருக்கும் பொழுது அவரும் தூங்கினார், நானும் தூங்கினேன். பகலில் தான். ஆனால் நான் கண் விழித்து பார்க்கும் பொழுது அண்ணன் என்னுடைய கேன்வஸ் ஷூவை பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு மெய் சிலிர்க்க வைத்தது. இப்படி யார் செய்வா? யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவ்வளவு எளிமையான ஒரு மனிதன், அதாவது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததான அந்த பாடங்களை ஊழியம் நான் செய்கிறதுக்கு தான் வந்தேன், ஊழியம் கொள்ளுகிறதுக்கு அல்ல அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடமாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் நான் அதை தைரியமாக சொல்ல முடியும். வேத புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். காரணம் என்னென்னு கேட்டால், அன்றைக்கு கற்றுக்கொண்டதான வேத வசனங்களை நான் இன்றைக்கு வரைக்கும் தெளிவாக போதித்து வருகிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு பல மாறுபாடான உபதேசங்கள் நம் மத்தியில் காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் அன்றைக்கு கற்றுக் கொடுத்ததான அல்லது நாங்கள் கற்றுக்கொண்டதான பாடங்கள் இன்றைக்கு வரைக்கும் அது மிக மிக பிரயோஜனமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு அது சொல்லுகிறதற்கு அது மிகவும் ஊக்கமாக இருக்கிறது என்பதை நான் மறுக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. இது மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இதை நான் இன்றைக்கல்ல என்றைக்குமே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதே போல் அண்ணன் ஜெயராஜ் அவர்கள் டிரான்ஸ்லேஷன் மிக நேர்த்தியாக பண்ணுவார்கள். ஏனென்று கேட்டால் அவங்க சொன்னபடி அது விவரிக்கவே முடியாது. நாங்கள்லாம் பின்னால் இருந்துட்டு எங்களுடைய மாவட்டத்திற்கு வந்த பிறகு நாங்கள் சொல்லிகிட்டு இருப்போம். அண்ணன் பேசுகிற மாதிரி, பிறகு அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி நாங்கள் இங்கே மிமிக்ரி பண்ணுற வழக்கம் உண்டு. அது அப்படியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நடக்கும். அதில் கூட ஒரு தம்பி ஜான்னு சொல்கிறவர், அவர் மரித்து போனார், ரொம்ப அருமையாக பண்ணுவார். ஆகையினாலே இவைகளெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள். இப்பொழுது வரைக்கும் அண்ணனுக்கு நல்ல சுகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பலகீனமான சூழ்நிலைகளும் அவர் வாழ்க, அவர் நீடூழி வாழ்க. கர்த்தரை கொண்டு கர்த்தருக்காக அவர் இன்னும் தொடர்ந்து அந்த பணியை செய்யட்டும். காட் பிளஸ் யூ. நன்றி. அடுத்து இந்த வேநீர்கால வேத பாட திட்டத்தில் 1978 பங்கு பெற்ற அங்கிள் ரிச்சர்ட் தன்னுடைய வேலையிலிருந்து ஓய்வு பெற்று இப்பொழுது அதிக தீவிரமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷோலூர் மட்டத்திலும் ஊழியம் செய்கிறார்கள், தாளாவடியிலும் ஊழியம் செய்கிறார்கள். அங்கிள், நீங்கள் எங்கள் மத்தியிலே வந்தது மிகுந்த சந்தோஷம். அங்கிள் இப்பொழுது நம்ம மத்தியிலே சில வார்த்தைகளை பேசுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு முன்னால் பேசினது என்னுடைய மூத்த சகோதரர் அண்ணன் ஹென்றி அண்ணன். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 7 பெண்கள் 4 ஆண்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு. அதில் அந்த வருஷத்திலிருந்து அவங்க சொன்ன மாதிரி நானும் அதே மாதிரி தான் 1960
69 71 வரைக்கும் புதுக்கோட்டையில் நான் கல்லூரியில் படித்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது அண்ணன் என்ன செய்வாங்கன்னா, கூப்பிடுவாங்க. எங்களை தெரியும், அண்ணன் மூலமாக தெரியும். அதனால் கூப்பிடுவாங்க, ஈவினிங் ப்ரேயருக்கு வாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன செய்வேன்னா, சனிக்கிழமை அங்கே ட்ரெயின் இருக்கிறது, பேசஞ்சர் ட்ரெயின், அதில் ஏறி கோட்டையூர் போயிடுறது. போய் சனிக்கிழமை அந்த ஈவினிங் ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு அது முடித்து திரும்பி வருகிற ட்ரெயினில் புதுக்கோட்டைக்கு வருவேன். அப்படி ஒவ்வொரு வாரமும் நான் போய் அவங்களுடைய ஜெபத்திலே பங்கு பெறுவது உண்டு. ஸோ அந்த வருஷத்துலேருந்தே 69 அவர்களோடு நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல அவருடைய ஊழியத்தின் அந்த காரியங்களெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக, வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக எல்லாருக்கும் ஒரு நல்ல பயிற்சி, ஒரு ட்ரைனிங் மாதிரி எங்களுக்கு கிடைத்தது. அது மாத்திரமல்ல, நீல்கிரிஸ் வந்த பிறகு அங்கே இந்த கூட்டங்களெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவதற்கு எல்லாம் ஒரு நல்ல வசதியாக அதனுடைய வழிகள் திறக்கப்பட்டது. நன்றாக செய்ய முடிந்தது. ஒரு கோத்தேரியில் கூட ஒரு பொசிஷன் ஒன்று நல்லா நடத்தி அங்கே ஒரு யூனியன் ஹாலில் ஒரு மீட்டிங்கெல்லாம் நடத்தினோம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அங்கேயே நீல்கிரிஸே ஒரு அசைவு உண்டாகும் பண்ணி அண்ணன் வந்த பிறகு ஒரு அசைவு உண்டான போது அண்ணன் சொன்ன போல் அது ஏற்பட்டது. அதே போல் நாங்கள் எல்லோரும் எங்கள் குடும்பத்தில் அண்ணன் சொன்னது மாதிரி என்னென்னா, நாங்கள் ஒரு பெந்தகோஸ்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். பைபிளை வாசிப்போம், ஆனால் அது வாசித்து உட்கார்ந்து தியானிக்கணும், அதன்படி நடக்கணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா போவோம், கொடுத்து வரணும், அவ்வளோதான். அப்படி தான் இருந்தது. ஆகையினால் அண்ணனுடைய இந்த பைபிள் கிளாஸ், அது மாத்திரமல்ல அவங்களுடைய கூட்டங்கள் எல்லாம் அட்டன் பண்ண பிறகுதான் உண்மையாகவே வேதத்தை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை அப்பியாசிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அறிந்து கொள்ள முடிந்தது. நானுங்க வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கண்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது என்ற இந்த வேத வாக்கியத்தை குறித்து அவள் அதிகமாய் சொல்லுவார்கள். அந்த 1977, 78, 79, 84, 84 கோட்டையில் அந்த பைபிள் ஸ்டடி, அந்த வேனற்கால வேத பாட கருத்தரங்கை அரேஞ்ச் பண்ணதெல்லாம் நாங்கள் தான். நான் தான் எல்லாம் இருந்து எல்லாம் செய்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதில் அந்த மிஸ்ஸஸ் பிரைட்டுங்கிற ஒரு அந்த பிரின்சிபல் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி ஒரு வேத பாடகம் இருக்கிறதா, இப்படி ஒரு வேதத்தின் மகத்துவங்கள் இருக்கிறதா என்று அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அவளை சொல்லி என்கிட்ட அதிகமாக சொல்லுவார்கள். இப்படி அண்ணன் அவ்வளவு அற்புதமாக அந்த ஒவ்வொரு வசனங்களையும் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு பாடங்களையும் விளக்கும் பொழுது, அந்த மீட்பின் திட்டமெல்லாம் அங்கே மீட்பின் திட்டம் தான் அதில் சொல்லிக் கொடுத்தாங்க. மீட்பின் திட்டம்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே போல் 78 தான் வேத வசனத்தை தியானிக்க வேண்டும், வேத வசனத்தை நாம் வாழ்க்கையிலே ஆக்கி கொள்ள வேண்டும். அதில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, ஏசாயா 34:16 சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடியில்லாதிராது, அவருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்படி தேடி வாசியுங்கள். நம்ம எங்கே தேடி வாசிக்கிறதே கிடையாது. தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்று குறையாது, அவருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போ ஆவியானவர் இருந்தால் தான், ஒரு ஆவியானவர் மனுஷன்தான் வேத வாக்கியங்களை என்ன செய்ய முடியுமா, ஆராய்ந்து பார்க்க முடியுமா. அது கூட இன்னொரு வசனத்தை அது கூட சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்து பாரு. 2 தீமோத்தேயு 3:16-17 பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தெரிந்தவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. அப்படி இந்த வசனத்தெல்லாம் அவங்க அப்படி சொல்லும் பொழுது உண்மையாகவே ஆவியானவர் உள்ளத்தில் அப்படி பயங்கரமான ஒரு அக்கினி புறப்பட்டது போல
காணப்படுது பிரியமான. அதனால் ஆவிக்குரிய மனுஷன்தான் ஆவிக்குரிய காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பான். அதையும் அந்த வசனத்தையும் கூட சொன்னாங்க. பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள். அதில் பாருங்கள், திருத்த சொன்னாங்க. அந்த இது இந்த பைபிள் பாருங்கள், இது அண்ணன் கொடுத்த பைபிள். இது இவருக்கு என்ன இருக்குது, இது யாருக்கிட்ட எனக்கு கொடுக்கல. இந்த நான் இதிலெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். இந்த ரிவைவோ நடக்குது பார்த்தீங்களா, அது ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ரிவைவோ, இந்த நான் ப்ளஸ்ஸோ ரிவைவோ எல்லா இன்விடேஷனையும் அப்படி பத்திரமாக ஃபைல் பண்ணி வைப்பேன். அப்போது நான் இந்த ரிவைவோ இன்விடேஷன் எல்லாம் ஃபைல் பண்ணி வச்சுருந்தேன். ஃபைல் பண்ணி வச்சுருந்த சமயத்தில் அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் ஒரு ரிவைவில், எப்போ 1986 ரிவைவில் சொல்கிறாங்க, இந்த இன்விடேஷனை முதல்ல இருந்து இது வரைக்கும் கொண்டு வர்றவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அப்படின்ட்டாங்க. உடனே நான் எல்லாத்தையும் எடுத்து ஃபைல்லேருந்து கழட்டி எடுத்து என்னுடைய தங்கச்சி ஃப்ரீடா, இப்போ கூட இதில் சென்னையில் ஊழியம் செய்துட்ருக்கிறார், அவள்கிட்ட கொடுத்து அனுப்புனேன். அவள் கொண்டு போய் கொடுத்து பாருங்கள், அது இன்னும் இந்த அவங்க கையெழுத்தோடு இந்த இது பைபிள் இருக்குது பாருங்கள். An appreciation gift to Frida for presenting the invitation cards of 11 Blesso camps in Revivo 86 அப்படின்னு போட்டு அந்த கையெழுத்து போட்டு August 16, 1986 அப்படி போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, நான் ஒரு பைபிள், நல்ல பைபிள், புது பைபிள் வாங்கி நான் 2-3 பைபிள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கி படிச்சிருந்தேன். அப்போ அவன் இதை சொல்லிட்டா, நீங்கள் அண்ணன் கொடுத்தீங்க அண்ணன், இந்த இன்விடேஷன்லாம் நீங்களே வச்சுக்கிடுங்க எழுது இந்த பைபிளை அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டு போயிட்டேன். நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அப்படி எல்லாத்துலேயும் ஒரு என்கரேஜ்மெண்ட், நல்ல இது வேதத்தை வாசிங்க, தியானிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதை பாருங்கள். அதில் என்ன சொல்ல வந்தேன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்ன்றது தப்பு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், அது பாருங்கள், திருத்தி வச்சுருக்கேன் அவங்க நான் சொன்னது. பார்க்கிறீர்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படி சொல்லி, இதுக்கு முன்னால் கூட ஒரு வசனத்தை சொல்லி ரொம்ப அதில் பாட்டெல்லாம் பாடினாங்க. என்னென்னா 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதி, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்திருக்கு. வார்த்தைக்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லை, வார்த்தை தான். அந்த வார்த்தை, அதெல்லாம் அக்கா சொன்னாங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அதே இந்த வார்த்தை தேவன். வார்த்தையை வாசிப்பது, வார்த்தையை தியானிப்பது. உண்மையாக இந்த வேத பாடங்களில் நாங்கள் அட்டன் பண்ணனால இதில் நம்ம அங்கே நீல்கிரிசில் இல்லை எல்லா வாலிபர்களெல்லாம் நாங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது வேத வசனங்களை மனனம் செய்வது. இன்றைக்கி கூட அந்த சாம்பிள்னு ஒருத்தர் இருக்கிற ரொம்ப சாட்சி சொல்லுவார், வேத வசனம் இந்த பைபிள் கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணது நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தது தான் இப்போ நாங்கள் இவ்வளவு வேத வசனத்தில் மனனம் செய்து இவ்வளவு உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் இப்பவும் ஃபோன் பண்ணி எனக்கு சாட்சி சொல்லுவார். அந்த மாதிரி ஆண்டவர் இந்த வேத பாட கருத்தரங்களில் அட்டன் பண்ணது அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் நிச்சயமாக சொல்லும். அது மாத்திரமல்ல, இந்த அது வேலை செய்கிற நாட்களில் அப்படி இருந்தது மாத்திரமல்ல, அதற்கு பிறகும் நான் இப்போ முழு நேரமாக தாளவாடியில் நானே எனது மனைவியுமாக சேர்ந்து அங்கே ஒரு ஆலயம் கட்டி அங்கே ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். ஒரு சபையை வைத்திருக்கிறோம், அங்கே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆகையினால் இந்த வேத கருத்தரங்கை அட்டன் பண்ணது மிகவும், அது பங்கு பெற்றது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அண்ணனுக்கு மிக்க நன்றி. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. தேங்க்யூ அங்கிள் ரிச்சர்ட். அங்கிள் ரிச்சர்டும் அங்கிள் ஹென்ரியும் பிளெஸ்ஸோஸ் இந்த வேத பாடத்திட்டங்களுக்கெல்லாம் வரும்போது எனக்கு வயது 7. அவங்க கையெல்லாம் பிடிச்சிட்டு நான் ஓடி ஆடி விளையாண்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. கடலை மிட்டாயெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு மெமரி. தேங்க்யூ அங்கிள் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ அங்கிள் ரிச்சர்ட் அண்ட் அங்கிள் ஹென்ரி. இப்பொழுது நம்மோடு இருப்பது 1979ஆம் ஆண்டு பங்கேற்ற ஆண்டி கிங்ஸ்லி. ஆண்டி லில்லியன் கிங்ஸ்லி, நீங்கள் எங்களோடு இருப்பது மிகுந்த சந்தோஷம். கடந்து சென்ற அங்கிளை மிகவும் அன்புடன் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டி கிங்ஸ்லி என்னுடைய அம்மாவை போல, நான் சிறுவயதிலிருந்து
எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ரோல் மாடல். ஆண்டி எனக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஆண்டி, நீங்கள் வந்தது மிகுந்த சந்தோஷம். ஆண்டி இப்பொழுது நம்மோடு சில வார்த்தைகளை பேசுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அனைவரையும் நான் வாழ்த்தி சந்தோஷப்படுகிறேன். நானும் என்னுடைய கணவரும் அந்த ஊழியத்தோடு அதிகமாக இணைந்ததற்கு காரணம் மிஸ்டர் குருபாதம்னு சொல்லி எங்களுக்கு அந்த பாளையங்கோட்டை திருநெல்வேலி அந்த பகுதியில் இருந்தாங்க. அவங்க அந்த குருபாதம் வந்து எங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஒரு டீச்சர் காலேஜில் சார் ஜான்ஸ் காலேஜில். அப்போ அவர் வந்து இந்த 71 ப்ளஸ்ஸோவில் அவங்க பங்கு பெற்று வந்து என்ன அருமையான ஒரு இது. ஆனால் நீங்கள் 72 எப்படியாவது அதில் பங்கெடுக்கணும்னு சொல்லி என்னுடைய கணவரை அதுக்கு அழைத்து கொண்டு போகிறாங்க. என்னுடைய கணவரும் அதில் சந்தோஷமாக அதில் பங்கு பெற்றாங்க. அது பங்கு பெற்றது மட்டும் இல்லை, பிறகு அதுக்கப்புறம் அந்த மிஸ்டர் குருபாதமும் அங்கே ஒரு என்ஜினியர் டேவிட் அவங்க 2 பேருமா சேர்ந்து பிரதர் ஸ்டான்லிக்கு ஸ்டான்லி மிஸ்ஸஸ் ஸ்டான்லிக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பாளையங்கோட்டையில். அப்போ அந்த மீட்டிங்க்கு நானும் என்னுடைய கணவரும் அதில் பங்கு பெறும் வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர். அப்போது அந்த சமயத்தில் பிரதர் ஸ்டான்லி கொடுத்த எல்லா ஆண்டவருடைய வார்த்தைகளும் எங்களை அதிகமாக இது உள்ளத்தில் கிரியை செய்ததுனால, அதோடு கூட அந்த பிளெஸ்ஸிங் யூத் மிஷனுடைய ஊழியத்தையும் கர்த்தர் நேசிக்கும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து மிஸ்டர் கிங்ஸ்லி செல்லையா, அவங்க பாளையங்கோட்டை திருநெல்வேலியினுடைய அந்த பகுதியில் உள்ள எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அது அந்த மீட்டிங் வந்து எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஒரு சில ஆண்டுகள் அவங்க அதில் பங்கு பெற்று இந்த நானும் அவங்களுமாக சேர்ந்து பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் ஊழியத்தில் அதிகமாக இணைந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நடந்த சமயத்தில் தான் இந்த 3 திட்டங்கள் 1977, 78, 79 அந்த டைமில் அந்த சம்மர் ஸ்டடி ப்ரோக்ராமில் நாங்கள் இணையும்படியாக மிஸ்டர் டேவிட் வந்து ரொம்ப ஊக்கப்படுத்துனதுனால நாங்கள் அப்படி அதில் பங்கு பெற ஆரம்பித்தோம். நானும் செலினா, காட்வின், மெல்வின் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து அதில் பங்கு பெற்றோம். அந்த 78 அந்த ஃபோட்டோவில் அந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கும். நான்லாம் வந்து இல்லாமா அப்படின்னு அவன் கார்டின்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டு வந்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து 1981 எங்களை ஊழியத்துக்கு அழைத்தார். என்னுடைய கணவரை முதல்ல அழைத்தார். அவங்க வந்து அந்த பிஷப் சார்ஜர் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் அவங்க வந்து டீச்சராக இருந்தாங்க. அதில் அந்த டைமில் 1981 பிளெஸ்ஸிங் யூத் மிஷனில் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் வந்து அவங்கள அந்த எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, உருவாக்குறதுக்கு முன்னாலேயே இருந்த ஆண்டவர் பிளான் பண்ணியிருக்காரு. உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். நான் என்கிட்ட கேட்குறாங்க, நீ வருவியா, நான் போனால் நீ வருவியா? அப்போ நீங்கள் போனால் நான் வராமல் எப்படி இருப்பேன்? வருவேன், ஆனால் கர்த்தர் எனக்கு என்னோட பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த சம்மர் ஸ்டடி ப்ரோக்ராம் டைமில் கர்த்தர் வந்து அந்த ஆபிரகாமுக்கு அந்த உடன்படிக்கையை இது பண்ணார். அந்த சந்தர்ப்பம் அந்த வசனம் நான் அப்படி அந்த ஃபோட்டோ கூட நான் வச்சுருக்கேன். பிரதர் ஸ்டான்லியும் ஜெயராஜும் அது அப்படி இப்போ ஆண்டவர் பேசிக்கொண்டே ஆண்டவரே, நான் இப்போது இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கேன், இதில் நீர் என்னோட பேசணும், என்னுடைய கணவரோட பேசியிருக்கிறீர், இப்போ என்னோட பேசணும், நான் பேசுகிறேன், நான் என்ன செய்துடுவேன், உடனே ஊழியத்துக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி கர்த்தர் அந்த அவருடைய உடன்படிக்கையை பற்றி அவங்க பேசும்போது அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதில் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர், நான் காட்டுற இடத்துக்கு நீயும் போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ரொம்ப கிளியராக அந்த வசனத்தை எனக்கு சொன்னார். உடனே நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். அல்லேலூயா ஆண்டவரே, நீர் எனக்கு நான் என் கணவனும் நானும் இந்த ஊழியத்தில் தொடர்ந்து நாங்கள் இருக்கிறதுக்கு நீர் விரும்பி எங்களை அழைத்தீர், அதனால் நாங்கள் என்ன செய்வோம், இந்த ஊழியத்தை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கையில் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தது தான். அன்னைக்கு ஒப்பு கொடுத்து வந்து பிறகு வந்து வீட்டுக்கு வந்தவுடனே நானும் உங்கள் கூட வர்றேன் எப்படி அப்படின்னாக்க அந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தது நான் சொன்னேன். அந்த வசனம் அந்த 1979 நடந்த இந்த சம்மர் ஸ்டடி ப்ரோக்ராமில் கர்த்தர் என்னோடையும் பேசினார். அதிலிருந்து ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்தோம். 22 ஆண்டுகள் கர்த்தர் ஊழியம் செய்யும்படியாக உதவி செய்தார். சங்கீதம் 143:10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. இந்த விதமாக இந்த வசனத்தை நீ என்ன சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு. நான் உன்னுடைய கணவரை நடத்துனது போல் உன்னையும் என்ன செய்வேன், நடத்துவேன் அப்படின்னு சொல்லி. அதுபோல் இன்றும் பிளெஸிங் யூத் மிஷனுடைய அந்த தெபோரா ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு சுமதி ஜெயசன் அவங்களோட சேர்ந்து செய்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். பெரிய கிருபை. கர்த்தர் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த பலனோடு அவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபையை செய்வதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 22 ஆண்டுகள் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தோடு பயணித்த ஆண்டி கிங்ஸ்லிக்காக நன்றி. ஆண்டி, ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நடத்தட்டும். நீங்கள் எங்கள் மத்தியிலே வந்தது மிகுந்த சந்தோஷம். அடுத்தது 1984 ஆண்டில் பங்கு பெற்ற அங்கிள் எபனேசர். அங்கிள் எபனேசர் இப்பொழுது ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலே 39 ஆண்டுகள் ஊழியம் செய்து ஓய்வு பெற்று இப்பொழுது தொடர்ந்து மியூசிக் மினிஸ்ட்ரியில் இன்வால்வ்டாக இருக்கிறாங்க. அங்கிள், நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். எங்களோடு வந்து சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். வெல்கம் அங்கிள். Whatever happens in a Christian life, it's not an accident. It's an incident. 1976 ஆண்டு திருச்சியிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். பின்பு அப்பொழுது பிரதர் லயனல் அங்கே இருந்ததுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் தேவபால் அங்கிள் வீட்டிலே கூட்டங்கள் நடைபெறும். அப்பொழுது என்னை கிட்டார் வாசிக்க தான் கூப்பிட்டாங்க. அப்போது ஆண்டவருடைய அநேக சத்தியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்பொழுதுதான் வேதத்தை ஆராய்வது எப்படி என்று அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். 17 முறை நான் வேதத்தை நான் படித்து முடித்திருக்கிறேன். ஆனாலும் தியான வாழ்க்கை என்பதை பிளெஸிங் யூத் மிஷன் மூலமாக தான் நான் கற்றுக்கொண்டேன். 1976 ஆண்டு ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தோடு சேர்ந்து அநேக கூட்டங்களை நான் அட்டன் பண்ணும்பொழுது SFGM மினிஸ்ட்ரிஸ், ட்ரைனிங் கேம்ப்ஸ், ஷெப்பர்ட்ஸ் ட்ரைனிங் கேம்ப்ஸ் போன்ற காரியங்களை நான் அட்டன் பண்ணும்பொழுது ஸ்டான்லி அண்ணன் தான் வந்து எங்களுக்கு மெசேஜ் கொடுப்பார்கள். அப்பொழுது அநேக காரியங்களை அவர்களுக்கு தெரிந்த எல்லா காரியங்களுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால்தான் நான் இங்கே நிலைத்திருக்கிறேன். அது எந்த காரியத்தை சொன்னாலும் அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்கறி போடுவார்கள். தட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் பிளெஸிங் யூத் மிஷன். இதை நான் எங்கே போனாலும் நான் சொல்லி கொண்டிருப்பேன். தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இந்த காலத்திலே அநேகர் தங்களுக்கு ஆண்டவர் நேராக வானத்திலிருந்து சொன்னதாக தான் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அண்ணன் அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு அளித்த எல்லா காரியங்களையும் வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்லிவிடுவார்கள். ஈவன் ரைட்டிங் த இன்லேண்ட் லெட்டர்ஸ் அதை கூட எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். நான் டைப்ரைட்டிங் அடிக்கும் பொழுது பின்பதாக வந்து நிற்பார்கள். அப்பொழுது நான் எழுந்து நிற்பேன். அவர்கள் என் தோளை பிடித்து அமுக்கி, நீ உன்னுடைய வேலையை செய், நான் என்னுடைய வேலையை பார்க்கிறேன் என்று அப்போ கரெக்ஷன் சொல்லுவார்கள்.
அதேபோல் ஸ்டாப்லர் மிஷின் எப்படி அடிக்கிறது என்று கூட அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் அவ்வளவு ஆழமாக அநேக காரியங்களை அவர்கள் எனக்கு பர்சனலாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் எந்த காரியத்திலும் அநேகருக்கு தெரியாத இந்த ஸ்டடி பைபிள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்முடைய BYM தான் என்று நான் பெருமையாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அநேகர் அதையெல்லாம் கத்தோலிக்கர்கள் அதை மறைத்தார்கள். ஆனால் ஸ்டடி பைபிள்ஸை கொண்டு வந்தது பிளெஸிங் யூத் மிஷன் தான். இதன் மூலமாகத்தான் இந்தியாவிலே ஏன் உலகத்திலே கூட அநேக விரிவுரையாளர்கள், அநேக காலேஜ் லெக்சரர்ஸ் அண்ணனே சொல்லியிருக்கிறார்கள், அநேக பைபிள் காலேஜஸில் நம்முடைய புஸ்தகம் தான் பாட புஸ்தகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அண்ணன் அவர்கள் தான். கர்த்தர் அவளுக்கு வெளிப்படுத்தின இந்த காரியங்களை அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினாலே நாங்கள் பயன்பெற்று வருகிறோம். இன்னொன்று, அந்த விதமான எல்லா விதமான கமெண்ட்ரிஸ், ஸ்டடி பைபிள்ஸ் எல்லாவற்றையும் எங்களுக்கு காட்டிவிட்டு அவர்கள் தனியாக வைத்துக்கொள்ள மாட்டார்கள். எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து அதை வாங்கி எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார்கள். அதிலே ஒன்று என்னுடைய பொக்கிஷம் மேத்யூ ஹென்றி பேரலல் கமெண்ட்ரி. இன்னும் நான் அதை வைத்து அதை நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லி கொண்டு வருகிறேன். இப்பொழுது நான் போகின்ற அநேக இடங்களில் கூட அதை அவர்களுக்கு நான் சொல்லி கொண்டு வருகிறேன். 3 வேத பாடங்களும் என்னால் அட்டன் பண்ண முடியவில்லை. காரணம், நான் வேலை செய்த இடம் அப்படி. ஆனால் 1984 வருஷம் நானும் என் மனைவியும் தேவனுடைய அழைப்பை பெற்றதினாலே துணிகரமாக நாங்கள் வேலை செய்த இடங்களிலே ரெசிக்னேஷன் கொடுக்க போகிறோம் என்ற ஒரு வைராக்கியத்தின் பேரிலே நாங்கள் அந்த 8 நாட்களுக்கு நாங்கள் கோத்தகிரிக்கு நாங்கள் கடந்து வந்தோம். அப்பொழுது அந்த 1984 அந்த அழைப்பு இருந்ததினாலே இந்த அவர்களுடைய வேத பாடமானது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் எப்படி இருந்ததோ தெரியாத, ஆனால் எனக்கும் என் மனைவிக்கும் அழைப்பை குறித்து அவர்கள் ஒரு பேரலாக அவர்கள் சொன்னதை நாங்கள் வெகுவாக உணர்ந்தோம். அதை என்னுடைய மனைவியின் மனைவி வரைக்கும் அதை வைத்து நாங்கள் அநேக காரியங்களை மெடிடேட் பண்ணி தியானித்து விட்டுவிடவில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசித்து வந்ததை நான் மிகவும் சந்தோஷமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். த ட்ராமா ஆஃப் ரிடெம்ஷன், அதை இன்னும் நான் மறக்க மாட்டேன். எங்கே போனாலும் அதை நான் குறித்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் ஒரே ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு கருத்தை வேதத்தின் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் சொல்லுகிற ஒரு புதிரான காரியம் அண்ணனிடத்திலிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். அநேக இடத்திலே சொல்லும்போது அது எப்படி என்று கேட்டார்கள். ஆனால் இதை நான் சொல்லும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், ஒரு ஸ்பெஷல் எடிஷன். அண்ணனே எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்க சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். ஒரு தினத்தந்தி அல்லது தினமணி வருகிறது என்றால் திடீரென்று ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வரும். அப்படித்தான் ஆண்டவர் சில காரியங்களை ஸ்பெஷல் எடிஷன் சொல்லுவார். ஸோ அண்ணன் ஒரு ஸ்பெஷல் எடிஷன். எல்லாரும் நிறைய காரியங்களை வைத்து பிரசங்கம் செய்வார்கள். ஆனால் God has given a special edition to the world, not to India but to the world. அதை நான் மிகவும் ஒரு பெருமையாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மனைவி ஒரு தமிழ் லிட்ரேச்சர் MA இருப்பதனாலே நாங்கள் அதை வைத்து அநேக காரியங்களை நாங்கள் தியானிப்போம். அந்த தியான வாழ்க்கையினால்தான் அந்த சாராம்சம், அந்த வேதத்தின் ஆணிவேர் எங்களுடைய இதயத்திலே படிந்தது. நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடைசி வரை நான் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலிருந்து நான் ரிட்டையர்ட் ஆனேன். நிறைய பேர் எங்களுக்கு சைட் ட்ராக்ஸ் எல்லாம் காட்டினாங்க. ஏன் இங்கே நீங்கள் அங்கேயே இருக்கிறீங்க? அநேக கண்ணீரின் பாதை தான், அநேக உபத்திரவங்கள் தான். ஆனாலும் ஏன் அங்கே இருந்தது என்றால் அந்த வேதத்தின் ஆணிவேர் எங்களுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இதுவரைக்கும் நான் இந்த ரகசியங்களை, இந்த பிளெஸிங் யூத் மிஷனில் ஆசீர்வாத இளைஞத்தை நான் கற்றுக்கொண்ட காரியங்களை நான் போகிற இடங்களுக்கு எல்லாம் என்னுடைய பிரசங்கத்திலே சொல்லி கொண்டு தான் வருகிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கே, அது எப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். அது பிளெஸிங் யூத் மிஷன் என்ற ஆசீர்வாத இளைஞத்திலே அந்த குட்டையிலே ஊறின அந்த மட்டை என்று நான் சொல்லுவேன்.
அந்த ஒரு கிருபையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததுனால்தான் இதுவரைக்கும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்னொரு காரியம், ஆங்கில வேதத்தை படிக்க அண்ணன் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பேரலாக வைத்துக்கொண்டு அதை படிக்க சொன்னார்கள். அப்பொழுதுதான் என்னுடைய இங்கிலீஷ் நாலேஜும் அதிகமாக வளர்ந்தது. இன்று கூட கர்த்தருடைய கிருபையினாலே அநேக ஆலயங்களில் ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு 3rd வீக்கும் ஈடன் பிரேஸ் மிஷனில் ஈவினிங் சர்வீஸில் நான் இங்கிலீஷ் மெசேஜ் கொடுக்குறேன். எல்லோரும் சொல்லுகிற காரியம், சின்ன பிள்ளைங்களாம் வந்து கேட்குறாங்க, அண்ணன் நாங்களாம் எவ்வளோ படிச்சிருக்கிறோம். ஒரு கொஸ்டின் எடுத்தேன் ஜூன் மாதம். அந்த பிள்ளைங்கள்லாம் கேட்டாங்க, அண்ணன் நாங்கள் கிட்டத்தட்ட 3 மாதமாக படித்தோம் பைபிளில், ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக படித்தோம். ஆனால் அந்த கேள்வி உங்களுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டேன். அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆசீர்வாத இளைஞரைக்குன்னு சொல்லி ஒரு பெருமையாக நான் சொல்லிக்கொண்டேன். காரணம், அந்த கிருபையை ஆண்டவர் அங்கே கொடுத்திருந்தார். ட்ரைனிங் ஸ்கூலில் நான் வந்ததிலிருந்து அந்த ட்ரைனிங் ஸ்கூல் மூடுகின்ற வரைக்கும் நானும் என் மனைவியும் ஒவ்வொரு புதன்கிழமையும் 7 முதல் 8 வரைக்கும் அங்கே போய் நாங்கள் பைபிள் ஸ்டடி எடுப்போம். அங்கே படித்த மாணவர்கள் எல்லாம் இப்பொழுது கேட்டகிஸ்டாக, ரெவரன்ஸாக, ஹெட்மாஸ்டர்ஸாக இருக்கிறார்கள். இன்னும் என்னை அவர்களை அழைத்து யூஸ் பண்ணுகிறார்கள். அவங்க எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாங்கள்லாம் யாரெல்லாம் எழுதணுமோ அண்ணன் நோட்ஸை, ஆகையினால்தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் எழுதாமல் விட்டாங்களோ அவங்க மேடையில் பேச சொன்னால் வந்து திணறாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. அது இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்முடைய ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் மாத்திரம்தான். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காயின் ஹேஸ் அ 2 sides. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம். ஒன்று பிளெஸ்ஸிங் வித் மிஷன், தட் இஸ் அ வேல்யூ தட் சீல் வந்து கவர்மெண்ட் சீல் பிளெஸ்ஸிங் வித் மிஷன் என்று இருந்தாலும் அதனுடைய பின்பக்கம் த வேல்யூ ஆஃப் த காயின், தட் இஸ் ஸ்டான்லி அண்ணன். ஸோ இரண்டையும் பிரிக்க முடியாது. த பிஒஎம் த காயின் வந்து 2 பக்கமும், ஒன்று கவர்மெண்ட் சீல், ஒன்னொன்று வேல்யூ ஆஃப் த காயின். ரெண்டுமே பிஒஎம் ஸ்டான்லி அண்ணன் என்று ஆணித்தரமாக நான் சொல்ல முடியும். கடைசியாக ஒரு காரியம், அண்ணனோடு நான் பிஏவாக வேலை செய்திருக்கிறேன். அவங்களுக்கு டைப்பிங் போன்ற அநேக காரியங்களை செய்திருக்கிறேன். அவங்க பேசி டேப் கொடுத்துருவாங்க. நான் ராத்திரியில் யாரும் இல்லாத போது அடித்து கொண்டு போய் ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டி கொடுத்துட்டு வருவேன். அப்பொழுதெல்லாம் எந்த கரெக்ஷன் இருந்தாலும் உடனடியாக என்னை கரெக்ட் பண்ணாங்க. என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் அநேக ப்ராப்ளம்ஸ் வந்த போதெல்லாம் எனக்கு கவுன்சிலிங் கொடுத்து என்னை இதுவரைக்கும் என்னை நிலைநிறுத்தி என் பிள்ளைகளோடு அவளுக்கு ஆலோசனை கொடுத்து எல்லாவற்றிலும் ஒரு கமர்ஷியலாக இல்லை, ஆனால் என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் ஒரு ஆசீர்வாத இளைஞத்தில் வந்து அவர்கள் எனக்கு எல்லா உதவிகளையும் செய்தார்கள். அப்பொழுதுதான் என்னுடைய மனதிலே வந்த ஒரு வசனம், எபிரேயர் 12, therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses. ஸோ அந்த உலகத்திலே அப்படிப்பட்ட அநேக சாட்சிகள் எழும்பி இருக்கின்றன. ஆகையினாலே என்னுடைய இருதயத்தின் ஒரு ஆதங்கம் என்னவென்றால், அண்ணன் ஒரு சதம் அடிக்க வேண்டும் என்று, ஒரு செஞ்சுரி அடிக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அதை கர்த்தரிடத்தில் நான் மறைமுகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு நாளையும் நாம் கொண்டாடுவோம் என்று வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். இப்பொழுது அப்பா நம்மோடு பேசுவார்கள். இந்த நாளின் நிகழ்ச்சிக்காக ஆண்டவருக்கு என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய துதி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். இந்த புத்தகத்தை இன்று வெளியிடுவதற்கு கிருபை தந்த, உதவி தந்த, நம்மை வழிநடத்திய தேவன் துதிக்கப்படுவாராக. இந்த புத்தகத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள். இந்த புத்தகம் வெளிவருவதற்கு காரணமாய் இருந்தது, அல்லது 1977, 1978, 1979, 1984 ஆகிய 4 ஆண்டுகளிலும் வேனிற்கால விடுமுறையின் போது ஞாயிறு முதல் ஞாயிறு வரை, இவ்விதமாக ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஒவ்வொரு வேதபாட திட்டத்திலும் வெவ்வேறு பாதைகளிலே பயணிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும்
என்கிற வாஞ்சை என்னுடைய இருதயத்திலே உருவாகுவதற்கு ஒரு சில வசனங்கள் காரணமாயிருந்தன. முதலாவது அப்போஸ்தலர் 20ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனம். இதனை ஆங்கிலத்திலே சொல்லும் பொழுது 2020 விஷன் என்று சொல்லுவார்கள். அது ஒரு ஆப்டிக்கல் லாங்குவேஜ். அப்போஸ்தலர் 20:20 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 21 தமிழிலே, இல்லை தமிழிலே 20, ஆங்கிலத்தில் 21. பிரயோஜனமானவைகளில் அல்லது பயனுள்ளவற்றில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன் என்று பவுல் இங்கே எபேசுவில் உள்ள சபை மூப்பர்களுக்கு சாட்சியிடுகிறார். அப்படியே 26ஆம் வசனத்தில் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். 20ஆம் வசனத்திலே பிரயோஜனமானவர்களில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல், 26ஆம் வசனத்திலே தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல், என்னை அதிகமாக அழுத்திய வசனம் இதுதான். அப்படியானால் தேவனுடைய முழு ஆலோசனை பிரயோஜனமான யாவும் என்றால் எதை எடுக்க வேண்டும்? ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நாம் இதை எடுக்க வேண்டும். இதுதான் இவ்விதமான ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு, இவ்விதமான ஒரு திட்டத்தை ஆயத்தம் செய்வதற்கு என்னை உந்தி தள்ளிய வசனங்கள். அடுத்து தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் சொன்ன சில காரியங்கள். அங்கே 1 தீமோத்தேயு 1:10 ஆரோக்கிய உபதேசம் என்கிற வார்த்தையை சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4:3 ஆரோக்கிய உபதேசம் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். தீத்து 1:9 ஆரோக்கிய உபதேசம் என்று சொல்லுகிறார். தீத்து 2:1 நீயோ ஆரோக்கிய வசனம் என்று சொல்லுகிறார், ஆரோக்கிய உபதேசம். ஏனென்றால் 70களிலேயே அநேக துருபதேச வெள்ளங்களும் துருபதேச காற்றுகளும் இந்தியாவை, குறிப்பாக தமிழகத்தை மோதி அடிக்க துவங்கின. அந்த நாட்களிலேயே மக்களை திருவசன வெளிச்சத்தில் கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் திருவசனத்திலேயே வேரூன்றி நிலைக்க செய்ய வேண்டுமானால் அது இங்கொரு வசனம், அங்கொரு வசனம், அங்கொரு வார்த்தை, இங்கொரு வார்த்தை என்று இல்லாது முழு ஆலோசனையும் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆரோக்கிய உபதேசத்தில் நிலைத்திருப்பது சாத்தியமாகும் என்கிற முழு நிச்சயத்தோடு இந்த 8 நாள் கூட்டங்கள் அல்லது 8 நாள் வகுப்புகள், கூட்டங்கள் என்று சொல்லக்கூடாது, they were not meetings but they were classes, வகுப்புகள் நடத்தப்பட்டன. இந்த வகுப்புகளை நடத்தும் பொழுது இங்கே பங்கு பெற்ற நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகளுக்கு தெரியும், அப்போலாம் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் என்று ஒன்றுமே கிடையாது. ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர் கூட அந்த நாட்களில் எங்கள் கையில் இல்லை. பிளாக் போர்டில் எழுதுவோம். பிளாக் போர்டில் சாக் பீஸில் எழுதி அழிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நன்றாக இருப்பேன், திங்கட்கிழமை பரவாயில்லாமல் இருப்பேன், செவ்வாய்க்கிழமை பரவாயில்லாமல் இருப்பேன், புதன்கிழமை பரவாயில்லாமல் இருப்பேன், வியாழக்கிழமை இருமல் வந்துடும். ஏன் இருமல் வரும்னா இந்த பிளாக் போர்டில் எழுதி அழிச்சு அந்த தூசி நாங்கள் அதை சுவாசிக்கணும். எனக்காலும் பரவாயில்லை. ஜெயராஜ் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ, ஒரு நுரையீரல் வியாதியில் இருந்து இரத்தம் கக்கின ஒரு வாலிபனை கர்த்தர் மீட்டெடுத்து சுகமாக்கினார். அதை யாருமே இன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டீங்க. இரத்தம் கக்கின நிலையிலே கர்த்தர் அவரை தேர்ந்தெடுத்தார். அவருக்கு அப்போ லங்ஸில் அந்த சாக் பீஸ் பவுடர் எவ்வளோ பாதித்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். வேறு யாராவது அழிக்க சொன்னால் தேவையில்லாத அழிச்சிருவாங்க, அல்லது தேவை உள்ளதை அழிச்சு விட்ருவாங்க. இதெல்லாம் கஷ்டம். நாங்கள் தான் அழிக்கணும், எழுதணும் அழிக்கணும். இதில் ஆண்டவர் செய்ததை இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தா கூட, எங்கே உட்காந்துருந்தாங்க எல்லாரும்? ஒரு கூரை, மேய்ஞ்ச கூரை கீழே தான் உட்காந்துருந்தாங்க. சேரெல்லாம் கிடையாது. இந்த கிளாஸ் ரூம் மாதிரி டெஸ்க், பெஞ்ச் அண்ட் டெஸ்க்கு தான். அங்கே தான் உட்காந்து எல்லோரும் படித்தாங்க. ஏர் கண்டிஷனும் கிடையாது. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் லெக்சர் நடக்கும்.
அப்போ மனோவாஞ்சையாய் திருவசனத்தின் மேலே ஒரு ஒரு காதல் வந்தது எல்லாரும். எவ்ரி ஒன் ஃபெல் இன் லவ் வித் த பைபிள். அப்படித்தான் சொல்லணும். வேறு வார்த்தைகளை அதற்கு நாம் நிகராக சொல்லவே முடியாது. ஆனால் இன்றைக்கு இருதயம் மகிழ்கிறது. ஏனென்றால் அதிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு 150, 200 என்று வைத்து கொண்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் மொத்தத்திலே பங்கு பெற்றிருக்கிறார். இந்த 1000 பேரிலே ஏறத்தாழ ஒரு 200, 300 பேர் இறந்து விட்டார்கள். மீதமுள்ள 700 பேரிலே கிட்டத்தட்ட ஒரு 30-40% இந்தியாவிலும் வெளி நாடுகளிலும் வெறுமனே சாட்சி என்று சொல்லுவதை விட முழு நேர ஊழியராக இருக்கிறார்கள், பாஸ்டர்ஸாக இருக்கிறார்கள், பிரீச்சர்ஸாக இருக்கிறார்கள். அதிலே கணிசமான எண்ணிக்கையானோர் வேதாகம இறையியல் கல்லூரிகளிலே பேராசிரியராக இருக்கிறார்கள். அப்போ அடித்தளம் போடுறதுக்கு அந்த நாட்கள் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாது. அன்றைக்கு தெரிந்த அளவிற்கு முழு முயற்சியோடு ஊக்கத்தோடு ஒன்றையும் மறைத்து வைக்காமல் தேவ மக்களுக்கு அறிவிக்க தேவன் உதவி செய்தார். இது எப்போ நடந்துச்சு? 47 வருஷத்துக்கு முன்பதாக. அப்போ ஸ்டான்லிக்கு வயசு என்ன? 30. ஜெயராஜுக்கு வயசு என்ன? 30. எனக்கு அவருக்கு ஒரு சில மாதங்கள் தான் வித்தியாசம். நான் ஒரு சில மாதங்களில் தான் நான் அவருக்கு மூத்தவன். ஆனாலும் என்னை அண்ணன் சொல்லுவார். ஸோ 47 வருஷத்துக்கு முன்பாக 30 வயதாக இருக்கும் பொழுது எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 30 வயதில் ஒரு பெரிய ஊழியத்தை, பரந்த உலக ஊழியத்தை அவர் துவக்கினாரோ, அப்படி 30 வயசில் தான் நாங்கள் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாகிறாதென்று அறிந்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக இருப்பீர்களாக என்கிற வார்த்தை தான் இன்னும் எங்களை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. இந்த பாடங்கள் என்னுடைய நோட்டில் இருந்தன. நோட்டில்னா A4 ஷீட்டில் நான் எழுதியிருந்தேன். அப்போ அந்த A4 ஷீட்டில் எழுதியிருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை, ஏன் இந்த A4 ஷீட்டில் எழுதியிருக்கிறத நம்ம எல்லாருக்கும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தானே அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே அது 4 வால்யூம்ஸ் இல்லையா, அதில் ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன் பாருங்கள். 4 வால்யூம்ஸு. அதில் ஒன்று 1977 வால்யூம் 1, அடுத்தது வால்யூம் 2, அடுத்தது வால்யூம் 3, அடுத்தது வால்யூம் 4, இப்படி 4 உண்டு. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா 77, 78லலாம் A4 சைஸ் கிடையாது தெரியுமா. அப்போலாம் ஃபுல் ஸ்கேப் தான் உண்டு. இப்போ எனக்கு என்ன இன்னும் புரியலைன்னா, ஃபுல் ஸ்கேப் தானே அன்றைக்கி இருந்தது, எப்படி A4 சைஸில் அன்றைக்கி எழுதணும், அந்த பேப்பர் எங்கே கிடச்சிதுன்னு எனக்கு இன்னும் தெரில. அதெல்லாம் பியாண்ட் அஸ். இதெல்லாம் நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாது, யூகிக்கவும் முடியாது, அதுக்கு நம்ம ஒரு சரியான பதில் கண்டுபிடிக்கவும் முடியாது. இது அவ்வளோத்தையும் போட்டு பைபிள் ஃபவுண்டேஷன் வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3, வால்யூம் 4 ஒரு இண்டெக்ஸ் போட்டு இதை ஒரு பவுச்சில் வச்சு, ஒரு ரெக்ஸின் பவுச்சில் வச்சு இதை பீப்புளுக்கு விநியோகம் பண்ணோம். இதை ரிசீவ் பண்ணது முதல்ல காப்பி விசிட் பண்ண யாருன்னா சுசி தேவின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க தஞ்சாவூரில், ஒரு அக்கா. அவங்க இந்த ப்ரோக்ராம் எல்லாம் அட்டன் பண்ணாங்க. அதனால் நான் அவங்களுக்கு 2010 அங்கே காரைக்குடியில் நடந்த ப்ரோக்ராமில் இதை அவங்களுக்கு நான் இப்படி எடுத்து கொடுத்தேன். அவங்கள மேலே வாங்க வரும்போது நான் நின்றுட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லி முழங்கால் போட்டு என்கிட்ட இப்படி வாங்கினேன். அவங்க அதுக்கு பிறகு அமெரிக்காவில் ஒரு பெரிய 700 கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிக்கு ஒன் ஆஃப் தி கோஆர்டினேட்டர்ஸாக மறைந்து போன பேட் ராபர்ட்சன் அவர்கள் அவங்கள இன்டர்வியூ பண்ணாங்களாம். அப்போ அவர் கேட்டிருக்காரு, என்ன இந்த மாதிரிலாம் பதில் சொல்கிறீங்க, இந்தியாவிலேருந்து உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்ததுன்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க இந்த ஸ்டடி ப்ரோக்ராம் நான் படித்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க எனக்கு அது ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் நினைக்கும் பொழுது இன்றைக்கி எனக்கு கண்ணீரை என்னால் அடக்க முடியல. அப்போ இதை நான் பண்ணும்போது 50 காப்பி எடுத்தால் போதும்னு நினச்சேன். முதல்ல நான் 10 எடுத்தால் போதும்னு நினச்சேன்.
ஆனால் என் கூட இருந்த உடன் ஊழியர் என்ன சொன்னாங்கன்னா 50 எடுங்க அங்கிள் அப்படின்னாங்க. யார் இந்த ஹேண்ட் ரைட்டிங் இப்போ யார் இதை யூஸ் பண்ண போகிறா? ஜெராக்ஸு இது என் ஹேண்ட் ரைட்டிங் எத்தனை பேருக்கு எவ்வளோ புரிஞ்சிட போகுது அப்படின்னு நினச்சோம். சரி 50 எடுக்கலாம் அப்படின்னு 50 காப்பி எடுத்தோம். 3500 காப்பி போயிருக்குது. இப்போ இன்னும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னால் கொஞ்சம் இப்போ நாங்கள் அதை புக் ஃபார்மில் கொண்டு போகிறோம். இல்லை புக் ஃபார்ம்லாம் வர வேண்டாம், எங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வேணும், ஹேண்ட் ரைட்டிங் வச்சு படித்தா நீங்கள் கூடயே பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து எளிய முயற்சிகளை கூட அவர் கனமணுகிற தேவன். அவர் எதையுமே அவர் நமக்கு மறந்து விட மாட்டார். இப்பொழுது தமிழில் வந்து விட்டது 450 பக்கங்கள். இதை ஒவ்வொருவரும் தனித்தனியாக இன்னும் தங்களுடைய வேத அறிவை பெருக்கிக் கொள்ள பயன்படுத்தலாம். ஏனென்றால் இந்த மொழியாக்கம் எளிய முறையில் இருக்கிறது. இதில் பழைய புதிய தமிழாக்கங்கள் திருமறையிலிருந்து எடுக்கப்பட்டு எளிதாக நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிற அந்த அளவு அறிவை பெற்றுக்கொள்ளும்படி இதில் நாங்கள் இதை இணைத்திருக்கிறோம். மிகவும் பயனுள்ள வகையிலே இது அச்சேரப்பட்டுள்ளது. இதை நீங்கள் படித்தால் 3 ஆண்டுகள் வேதாகம கல்லூரியில் பயின்றதற்கு இது சமமாகும். இந்த பாடங்களை ஆயத்தம் பண்ணினது ஒரு நான் செமினேரியன், முறைப்படி இறையியல் கல்வி கற்காத ஒருவர். அப்போ முறைப்படி இறையியல் கல்லூரி கற்காத ஒருவர், அநேக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் முறைப்படி கற்காதவர்கள் தானே, அவர்களுக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் எழுதப்பட்ட காரியங்களை எந்த இறையியல் வல்லுநரும் சவாலிடவோ கேள்வி கேட்கவோ முடியாது. ஏனென்றால் இது என் சொந்த சரக்கு அல்ல. எத்தனையோ வேத வல்லுநர்களினுடைய அக்கால இக்கால அவர்களுடைய ஆய்வு புத்தகங்களை அலசி படித்து பார்த்து அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து இறை மக்களுக்கு இங்கே நான் வரிசைப்படுத்தி நான் கொடுக்குறேன். எனவே திஸ் இஸ் அ ட்ரஸ்ட்வொர்தி ஸ்டடி மெட்டீரியல். இது நம்பிக்கைக்குரிய ஒரு திருவசன ஆராய்ச்சி பயிற்சி. இதை நான் என்ன சொல்கிறேன் என்றால், பாஸ்டர்ஸ், இதில் நிறைய நீங்கள் ஊழியக்காரங்க இதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த பாஸ்டர்ஸ் இதை நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு 10 பக்கம், ஏதோ செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 10 பக்கம் டீச் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இது வரும். ஏன்னா இதில் 450 பக்கம் இருக்குது. நம்ம வந்து விசுவாசிகளை பார்த்து அந்த கொடுத்து போகாதா இந்த கொடுத்து போகாதா அப்படின்னு சொல்கிறத விட, சபையாருக்கு நம்ம விதமான நல்ல ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம்னு சொன்னால் எந்த காற்றடித்தாலும் அந்த கட்டடம் நிற்கும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. மற்றபடி என்னென்னா அங்கே போகாத இங்கே போகாத இங்கே தான் வாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவரே வந்து நான் நல்ல மேய்ப்பன், என்னிடத்தில் வர்றதும் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் தான் இருக்கேன். ஸோ அவன் உள்ளும் வருவான் வெளியும் போவான், வரட்டும். எங்கே போனாலும் இந்த அடித்தளம் அவனுக்கு சரியாக இருந்தால் அவன் எளிதில் அசைக்கப்படவே மாட்டான். இப்போ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா முழு நேர ஊழியருக்கும் ஒரு இனிப்பான செய்தி. 450 பக்கங்கள் கொண்ட இந்த பெரிய புத்தகம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற முழு நேர ஊழியர் அத்தனை பேருக்கும் இலவசம். திஸ் இஸ் ஃப்ரீ. எப்படி? இதில் ஒரு நம்பர் பார்க்குறீங்க இல்லையா? இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய முகவரியை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பணும். திரும்ப சொல்லுகிறேன், முழு நேர ஊழியர், நீங்கள் பாஸ்டராக இருக்கலாம், ப்ரீச்சராக இருக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கிற இந்த தொலைபேசி மொபைல் நம்பருக்கு உங்களுடைய முழு முகவரியை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்து பைபிள் ஃபவுண்டேஷன் தமிழ் என்று நீங்கள் குறிப்பிட வேண்டும். இந்த புத்தகம் முழுவதுமாக உங்களுக்கு இலவசமாக வந்து சேரும். அது எவ்வளோ நாளைக்கு? இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் இது உங்களுக்கு இலவசமாக வந்து சேரும். அதான் ஃப்ரீ ஆஃபர். மற்றவர்களுக்கு இது 300 ரூபாய். சாதாரணமாக இவ்விதமான ஒரு புத்தகம்
வெளிநாட்டு புத்தகம் இந்தியாவிலே பதிப்பேறினால் கூட 1000 ரூபாய் சாதாரணமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த புக் ஷாப்பில் போனாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். 300 ரூபா தான். ஏறக்குறைய இதனுடைய அடக்க விலை தான் அந்த அளவு. ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் நிறைய வாங்கி வாசியுங்கள். 10 பிரதிகளுக்கு மேல் வாங்கினால் 30% உங்களுக்கு தள்ளுபடி. இப்போ ஒரு கேள்வி, என்ன பலர் கேட்குறாங்கன்னா எதுலேயுமே பதில் சொல்லலை, இன்றைக்கி நான் சொல்லணும். என்ன பிரதர், எந்த ப்ரோக்ராம் நடத்தினாலும் அது 300 பக்கமா 1000 பக்கம்னாலும் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸுக்கு ஃப்ரீ அப்படிங்கிறீங்க, எங்கே இருந்து பணம் வருது? அதுதான் முக்கியமான கேள்வி. ஸ்டான்லி அண்ட் பைபிளுங்கிறது ஒரு ட்ரஸ்ட்டும் கிடையாது, சொசைட்டியும் கிடையாது, ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. அது ஒரு ஊழியத்தினுடைய பெயர், அவ்வளோதான். அதில் யார் யார் ஆசீர்வதிக்கப்படுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து வர்ற காணிக்கையில் தான் இது செலவழிக்கப்படுது. த பெனிஃபிஷியரிஸ் of my Bible teaching materials are the supporters of these literature projects. எனவே சுவிசேஷத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறது போல ஆவிக்குரிய பலனை பெற்றவர்கள் சரீர நன்மைகளை அவர்கள் பகிர்ந்து கொடுக்கலாம். ஸோ உங்களில் கூட நீங்கள் யாராவது இவ்விதமான மேஜர் ப்ராஜெக்ட்ஸை ஹெல்ப் பண்ண விரும்பினா நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு செய்தி, அடுத்த ரிலீஸ் சீக்கிரம் வரும். ப்ரேயர் எவ்ரிடே, நாளொரு ஜெபம் என்கிற புத்தகத்தினுடைய இந்தி பதிப்பு அநேகமாக செப்டம்பர் நடுவிலே, செப்டம்பர் மத்திய நாட்களிலே அதை நாங்கள் வெளியிட ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கடுத்து பைபிள் சீட்ஸ், பைபிள் விதைகள் என்கிற அந்த புத்தகமும் வெளிவர ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இவ்விதமாக தேவன் ஒரு எளிய துவக்கத்தை கல்லூரி நாட்களிலே 10 பேரை வைத்துக்கொண்டு 1960களிலே தினமும் மாலையிலே கற்றுக் கொடுக்க துவங்கிய ஒரு எளிய பணியை தேவன் இன்று ஒரு ஆலமரமாய் வளர்த்திருக்கிறதற்காக அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மகாபிரிய தேவனே, இதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்களை நீர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அருகதையற்றவர்கள், தகுதியற்றவர்கள். எங்களுடைய தகுதி தேவனே உம்மால் உண்டாயிருக்கிறது. இந்த முயற்சிகளெல்லாம் கனம் பண்ணி அநேக மரங்கள், அநேக கனிகள், அநேக ஆசீர்வாத வாய்க்கால்களாக மக்களை நீர் மாற்றி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதி, கனம், மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.